கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். And we are rejoicing in the Lord Jesus Christ for having enabled us to meet you in the second day. இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். For today's meditation, let us open up our Bibles to Luke the Gospel, chapter 8, verse 22 to 25, please. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் இருந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவைகளை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Now it came to pass on a certain day that he went into the ship with his disciples, and he said unto them, Let us go over unto the other side of the lake. And they launched forth. But as they sailed, he fell asleep. And there came down a storm of wind of the lake, and they were filled with water and were jeopardy. And when they came to him and awoke him, saying, Master, Master, we perish. And then he arose and rebuked the wind and the raging of the water, and they ceased, and there was a calm. And he said unto them, Where is your faith? And they being afraid wondered, saying one to another, What manner of man is this? For he commandeth even the winds and water, and they obey him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. நேற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு அவைகளிலிருந்து அவனை விடுதலையாக்கினார் என்பதை நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated as to how Jesus driven out the evil force that was upon a man and relieved him from all his pains. ஏனென்றால் பாவத்திலே கற்பந்தரித்த மனிதன் பொல்லாத வல்லமைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்கிறான். Because a person who has been begotten out of the wickedness of sin, now he is being captivated by evil. முழு உலகமும் பொல்லாங்கனுடைய கையில் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. For the Bible says the whole world is within the hand of a wicked one. ஆனால் தான் அவனும் கூட இயேசுவினிடத்தில் வந்து என்னை விழுந்து வணங்கி கொண்டால் இந்த முழு உலகத்தின் மகிமை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். Therefore this devil also, when he came to Jesus, he said, If you are able to bow down, worship before me, I shall entrust the whole world into thine hand. இன்றைக்கும் கூட மனிதர்களில் அநேகர் அசுத்த ஆவிகளுடைய வல்லமைக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள். Even today many people are being possessed with the power of the devil. அந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையை பல விதங்களிலே சீரழித்துக் கொண்டிருக்கிறது. And this evil force is captivating them and bruising them to the core. நேற்று மாலை வேளையிலே அந்த வல்லமைகள் மேல் அதிகாரம் உள்ளவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அந்த வல்லமைகள் நீங்கும்படியாக அவர் கட்டளையிட்டார். Yesterday evening Jesus came in our midst to drive out the unclean spirit from all of the people, and he has given us deliverance. இன்றைக்கும் கூட அதே தேவன் அடுத்த ஒரு கட்டளையோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். The very same Lord Jesus once again he has come in our midst with the same power, same authority and same commandment in him. ஒரு மனிதன் பொல்லாத ஆவிகளுடைய பிடிகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அவன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மறுமைக்குரிய வாழ்க்கைக்காக அவன் பயணப்பட வேண்டும். When a person is getting himself relieved from the unclean spirit, then he must set forth his journey towards a heavenly place. அதற்கு பின்பு அவன் உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு அவன் அடி எடுத்து வைக்க கூடாது. And furthermore he must not step towards the mundane or terrestrial world. பொல்லாத ஆவிகள், விழுந்து போன வல்லமைகள், செய்வினைகள், இப்படிப்பட்ட வல்லமைகளிலிருந்து தப்பினவர்கள் மறுபடி அவர்கள் உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மறுபடி அந்த வல்லமைகள் அவனை தாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. And a person who has been captivated by divination or enchantment, witchcrafts, and if he is walking back again to the darkness, he shall be overpowered. ஆனபடியால் தான் மறுபடி அந்த வல்லமைகள் அந்த மனிதர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதபடி அவர்களை அக்கறைக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Therefore such people, those who have received the deliverance, Jesus says, now let us go to the other side of the lake. அதற்கு பின்பு அவன் இந்த உலகத்துக்குரிய ஒரு வேஷத்தை தரித்துக் கொள்ள கூடாது. And furthermore he must not have the vanity filled fashions of this world. இந்த உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை அவன் வாழ கூடாது. And he must never
never have a life according to the pattern of this அதற்கு world. பின்பு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். And afterwards his life must come well within the form of a security. இந்த பாவம் என்கிற கரையை விட்டு பரிசுத்தம் என்கிற அக்கறைக்கு அவன் பயணப்பட வேண்டும். And he must set forth his sailing from the shore which is sin, but he must go to the other side which is holiness. உலகம் என்கிற இந்த தன்மையிலிருந்து பரலோகம் என்கிற அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவன் பயணப்பட வேண்டும். And he must set forth his journey from world, this present world, to the next shore, that is the kingdom of heaven. தோல்வி என்கிற பகுதியில் இருந்து அவன் ஜெயத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். And he must journey from defeat unto victory. அப்படினால் தான் இயேசு சொன்னார், சீக்கிரமாக நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். Therefore Jesus was hastening up his disciple, let us go to the other side of the lake. அப்படி பரலோகத்துக்கு ஒரு மனிதன் பயணப்பட வேண்டுமானால் முதலாவது அவன் செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டளை, அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Go to the kingdom of heaven, firstly or onset he must have repentance in him. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். In the time of our ignorance God winked at all our follies. ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். But nevertheless God commandeth presently for every man to come to repentance. அந்த கட்டளை ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளப்படுகிற ஒரு கட்டளை. This commandment of the Lord universally offered unto every human being on this earth. பரலோகத்துக்கு ஒரு மனிதன் பயணப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவன் முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அவன் மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. And the first commandment God says to a man to go to the kingdom of heaven, that he must have repentance. மனம் திரும்புதலை நாம் இரண்டு விதங்களிலே நேற்று நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated as the two categories of repentance. ஒன்று அது பிறப்புக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. One is the repentance is likened unto regeneration. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தலை, அவன் இந்த வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே வேறு ஒரு ஜென்மத்துக்குள்ளே கடந்து வருகிறான். When a person comes to repentance means he is coming altogether to a new birth or new ஒரு generation. ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிறவன் மனம் திரும்பாத பட்சத்திலே அவன் ஆன்மீகத்திலே இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. If a person has not come to the regeneration or in the repentance, you can never say him as a spiritual man. மற்றொரு விதத்திலே மனம் திரும்புதல் என்று சொல்லுவது ஒரு அஸ்திபாரம் என்று நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated, and secondly, second step of the repentance is called foundation for him. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ஒரு அஸ்திபாரம் என்று எபிரேயர் 6:1 நாம் வாசிக்க முடியும். In Hebrews chapter 6 verse 1 says, this is called the foundation because we have repentance. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தெய்வம் என்கிற தேவனை நோக்கி, இல்லாவிட்டால் பரலோகத்தை நோக்கி, தெய்வீகத்தை நோக்கி நீ திரும்புவதை காண்பிக்கிறது. And it speaks that you were living thus far in sin, but now you're making yourself turn around, coming to repentance and walking towards God. இது ஒரு நாள் அல்ல, தொடர்ச்சியாக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்தவர்களுக்கு கூட தினமும் அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை புனிதத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். But this marching towards divinity or holiness will not be formed in a single day. Every day we must have repentance. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளட்டும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். And that is the meaning in nutshell that Bible says, he that is holy let him be holy still. இதைத்தான் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தைகளிலே இன்னும் अनेक சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Therefore the Spirit of the Lord cautioned to very many churches in Revelation chapter 2 and 3 that all the churches must have repentance. மனம் திரும்புதலிலே ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விடுகிறான். In repentance man is firstly is disowning all the sins in his life. பாவம் செய்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறான். And he is having a remorse or sadness that he has committed a sin. பாவத்தை போக்கும் பலியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறான். And he is looking into the author of the atonement of sin, Jesus Christ. அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்ததான அந்த இரத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். He is believing the blood that was oozing out the body of Jesus. ஆம், இவரே தேவன் என்று அவன் விசுவாசிக்கிறான். And he fully believeth that Jesus is my Lord, my Savior. இப்படி அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுதான் இந்த மனம் திரும்புதலுடைய அம்சங்கள். And in the aspect of the repentance formed in a man means there is a change taking இப்படி place. அவன் அக்கறை பயணத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது Now when he is going to the other side of the நாம் shore, இப்பொழுது 22ஆம் வசனத்திலே அவர்கள் அக்கறைக்கு பயணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it's been told scripturally in 22nd verse that they have launched to the other இந்த shore. அக்கறை பயணம் என்பது சுலபமானது அல்ல. And crossing to the other shore means it's not an easy journey. பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும் நீங்க எல்லாரும். You must be correctly attentive here. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. Christian life is not a casual or easy going நாம் ஒரு life. காலத்திலே பாவத்தில் இருந்தபடினால் இந்த வாழ்க்கை கடினமாக இருந்தது. Once upon a time this life seemed to be very hard one because we were in sin. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு But when we have stepped into Christ, இந்த வாழ்க்கை இன்னொரு விதத்திலே ஒரு கடினமான ஒரு பாதையாக அமைக்கப்படுகிறது. in other word we see this particular life in Christ also is very hard. ஏனென்றால் நீங்கள் பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள். Because you have come from the clutches of the demon. இப்பொழுது நீங்கள் எதிலிருந்து வெளியே வந்தீர்களோ அந்த வல்லமைகள் எப்படி ஆயினும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை
தெய்வீக வாழ்க்கையை பரலோக பாதையிலிருந்து உங்களை வேறுபிரிக்கும்படியாக இந்த வல்லமைகள் போராட ஆரம்பிக்கிறது. This evil forces from which we have come out, now it wants to again take you back and grab you from the path of the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பயணம் போன்றது. The Christian life is something like a voyage or a sailing. அது தேவனை மாத்திரம் பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை. It is a journey or voyage in which we must cleave unto the Lord alone. ஏனென்றால் நடுக்கடல் பயணம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமே. And you know fully well what shall happen to when we are set a voyage in the ocean. இது தரை பயணம் கிடையாது. It is not a voyage or a journey in the roads. ரோட்ல ஒரு பிரச்சனைனா இறங்கி நடந்துக்கலாம், ஒதுங்கி நின்னுக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல அடுத்த பகுதியில நாம் முன்னேறி போகலாம். Suppose there is a problem coming forth for our vehicle, for ourselves in a road, we can stop always, we can take an else. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி அல்ல. But spiritual life is not like that. அது ஒரு நடுக்கடல் பயணம். It is a journey in the ocean. அதுல நீ தவறினால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. But if you are failing or being dropped, you are doomed. அதில இருந்து நீ தப்பிப்பட வேண்டுமானால் ஒரே வழி ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. And if you have to have a rescue from the ocean, means only Lord Jesus is the savior. இவர்கள் அக்கறை பயணத்துக்கு போன பொழுது when these people are going to the other இரண்டு சக்திகள் அவர்களை எதிர்கொள்கிறது. two powers were overpowering them. ஒன்று காற்று, மற்றொன்று கடல். And one was the wind, another was water. இந்த காற்றுக்கும் ஜலத்துக்கும் அவர் கட்டளையிடுகிறார். And Jesus was commanding into the wind as well as to the water. ஒரு மனிதன் மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ வேண்டும், இனிமேல் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், இனிமேல் பிசாசின் பிடியிலே சிக்க கூடாது, பாவத்திலே சிக்க கூடாது என்று எண்ணி அவன் முன்னேறும் பொழுது அவனை இரண்டு சக்திகள் எதிர்த்து நிற்கிறது. When a person is thinking or sitting, oh, is going to go towards God or to heaven, two forces are always attacking him. இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட அப்படி இரண்டு சக்திகள் போராடி கொண்டே இருக்கிறது. These two evil forces attacking man not only on that day but even today. நீ உன்னுடைய இலக்கை தொடக்கூடாது. But you must not miss your mark. உன்னுடைய இலக்கை லட்சியத்தை நீ அடைந்து விட கூடாது. But you must not forget about your ambition. இதுதான் பிசாசுனுடைய ஒரு தந்திரமான ஒரு செயல். But the devil's trick that you must forget about that. இங்கே அந்த கப்பல் பயணத்தில் என்ன நடந்தது பிரியமானவர்களே? Beloved people, what is taking place in this voyage? திடீரென்று கடலிலே சுழல் காற்று உண்டானது. All of a sudden there was a great tempest. கொஞ்ச நேரத்திலே காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. And well, after their little journey there was a storm and a wind. இப்பொழுது ஜலமானது படவுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. And the water was started coming and getting filled into the ship. அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. But they tried to their level best, but they could not escape. மனம் திரும்பின பின்பு வாழ்க்கையிலே உன்னுடைய இலக்கை தொடவிடாமல் பலவிதமான சக்திகள் போராடும். After your repentance, many forces shall be coming against you so that you cannot press towards your mark. அந்த காற்று கடல் இந்த இரண்டு காரியத்துக்கும் நான் ரெண்டு காரியங்களை ஒப்புமையாக சொல்லுகிறேன். And I'm going to compare the two entities called wind and the water with அதற்கு பின்பு இந்த காற்றுக்கும் ஜலத்துக்கும் நான் சரியான விளக்கங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Afterwards I will give the explanation connected with water and the wind. ஒரு மனிதனை ஆன்மீகத்தில் போகும் பொழுது அவனை எதிர்த்து அவனை தடுக்கிறது ரெண்டு வல்லமைகள். Two powers are stopping a person to go towards spirituality. எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, and when we refer to Hebrews chapter 12 verse 1, அங்கே இரண்டு சக்திகள் அவனை நெருக்கி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறது. and he said there are two powers are always oppressing him. ஒன்று பாரங்கள், and one is a very weight, மற்றொன்று பாவங்கள். and secondly the sin. ஒன்று பாரம், மற்றொன்று பாவம். and one is called weight in him, another is called sin. ஒரு மனிதன் மனம் திரும்பின உடனே அவன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் போராட்டங்களும் பாரத்தின் போராட்டங்களும் அழுத்துகிறது. When a person wants to go towards God after repentance, two things are pressing him. One is the heaviness of sin, and secondly the burden of the பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையிலே இந்த பாதையிலே இவைகளை அனுபவிக்கிறீர்கள்? How many of you are tasting these two types of entities in your life? இன்றைக்கும் கூட பாருங்க, எல்லா குடும்பங்களிலும் சிலவிதமான பாரங்கள் இருக்கிறது. In every families you can see some weight is suppressing them. இன்றைக்கு அநேகருக்கு வியாதி வருவதற்கு காரணம் என்ன? Why many of us are being seized with sickness? மனிதனுடைய கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. Because it has been told the cares or worries will crush a man. நம்மில் அநேகர் சக்கரை வியாதியினால் தாக்கப்படுகிறோம். Many of us are sadly having diabetes. அதுக்கு காரணம் என்ன? டாக்டர் என்ன சொல்லுகிறார்கள்? What the physician doctors say? மனதினுடைய அழுத்தங்கள் தான். It is the stress coming forth within your heart. இல்லாவிட்டால் மன பாரங்கள் தான். It is the heaviness or weight. இல்லாவிட்டால் மன உளைச்சல் என்று அங்கே சொல்லுகிறார்கள். They say it is the burden connected with இன்றைக்கு கூட அநேக வியாதிகளுக்கு காரணம் உன்னை அழுத்துகிற பாரங்கள் தான். Every weight that is suppressing you is the cause of all your sickness. எந்த மனிதனானாலும் அவன் வசதி இல்லாதவனும் வசதி இருந்தாலும்
அதற்கேற்ற ஒரு பாரம் அவனை அழுத்துகிறது. Maybe a rich person or a poor person in society, but there is a weight, heaviness upon him. அந்த பாரத்தை அவனால் சுமக்க முடியவில்லை. But he is unable to carry the heaviness. பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், And the cares connected with புருஷனை குறித்த ஒரு பாரம், connected with the husband, நாளைய குறித்த ஒரு பாரம், and connected with the future. இப்படி ஒவ்வொன்றை குறித்ததான பாரங்கள் அவனை தொடர்ச்சியாக அழுத்த ஆரம்பிக்கொண்டே இருக்கிறது. This weight or cares come is suppressing him always. ஒரு பாரம் போன உடனே When the weight is going up, அடுத்த ஒரு பாரம் அவனை வந்து தொடுகிறது. another heaviness is coming upon him. அது அவனை நெருங்கி வருகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says the heaviness is going to come closer to him. அருமையானவர்களே, இந்த பாரம் அழுத்த அழுத்த அவன் ஒரு வழியாக ஒதுங்கி போக மார்க்கத்தை விட்டே விலக ஆரம்பிக்கிறான். When the heaviness or weight is coming upon him, he is going to go away from this path. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore what Bible says? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். Because he is visiting us, therefore cast all your burden upon him. உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burdens upon him. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். And let your burden be upon the Lord, he shall sustain நீ you. எதையுமே சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. You need not to carry anything upon your shoulders. சிலுவையிலே உன்னுடைய பாவத்தை சுமந்தவர், And he carried all your sins upon the cross. சிலுவையிலே உன்னுடைய வியாதியை சுமந்தவர், He carried your sickness upon his அதே சிலுவையிலே உன்னுடைய பாரங்களை அவர் சுமந்திருக்கிறார். The very same cross he carried all your heaviness also. ஆனபடியால் இந்த பாரங்கள் உங்களை அழுத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்க கூடாது. Therefore don't give room for the weightage to come upon you anytime. இந்த பாரம் உன்னை அழுத்தினால் உனக்கு தூக்கம் வராது. Suppose the heaviness upon you, you cannot sleep. உன்னுடைய மனம் ஒருநிலைப்படாது. And you cannot concentrate your mind. உன்னுடைய ஜெபத்துல கூட உன்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. You cannot have enduring prayer also. உன்னுடைய வேலைகளை நீ கவனமாக செயல்படுத்த முடியாது. Ardently you cannot work in your place. பிசாசின் தந்திரம் உன்னுடைய ஆன்மீகத்தை லட்சியத்தை நீ தொடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறி விடக்கூடாது. ஆனபடியால் அவன் உனக்கு பாரத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். And it is a diabolic vice of the devil. He will not allow you to concentrate so that you will miss the mark and you can have enormous quantum of weight. இதைத்தான் விதைக்கிற ஒரு ஊமையிலே இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். And Jesus described this lucidly about the parable of the sowing. அவர்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது நன்றாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். They all accepted universally. The sermon was very good. ஆனால் அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையானது முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையாக காணப்படுகிறது. But the seed that fell somewhere into the thorns. இது வளருகிறது, But it was growing. ஆனால் அந்த முள்ளுகள், But nevertheless the thorns were choking them. இதைத்தான் இயேசு என்ன சொன்னார்? What Jesus said. உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம், உலக பாரம் அவனை அழுத்துகிறதினால் அவன் பலனற்று போகி விடுகிறான். And there is no reward or yield coming forth in the fruit because he's been suppressed by the cares of the world and worries of the world and the burden நீங்க of the பிரசங்கம் rich. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. And you are listening to your sermon. ஆனா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்ப பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது? But how many of you are having the heaviness upon 9 now? மணிக்கு கூட்ட முடியும், மறுபடியும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? But 9 o'clock meeting shall be over. How I have to go to meet the problem? வீட்டுக்கு போன உடனே இது எப்படி சால்வ் பண்றது? How can I solve the problem at இந்த my கடன் home? பாரத்தை எப்படி சரிப்படுத்துகிறது? How can I eradicate all my debts? இந்த புருஷனை எப்படி நாம் சமாளிப்பது? How can I make my husband all இந்த right? பிள்ளைகளை வச்சிட்டு நம்ம எப்படி லைஃப்ல முன்னேறி போகிறது? How can I progress on with my children? இப்படிப்பட்ட பாரங்கள் நீங்க எங்க இருந்தாலும் இது அழுத்திக் கொண்டே இருப்பதை நீங்கள் உணரலாம். You can perceive and sense this weightage is always upon you. இரண்டாவது, Secondly, அது பாவமாக காணப்படுகிறது. second problem is sin. ஒரு மனிதனோடு அந்த வல்லமை போராடி கொண்டே இருக்கிறது. And secondly, the sin is always resisting. மனதிலே போராடி கொண்டிருக்கிறது. It is coming a trouble in the heart. மனதிலே போராடி கொண்டிருக்கிற மைண்ட், And within this mind, அவனுடைய இருதயத்திலே போராடி கொண்டிருக்கிறது. secondly, the sin comes in his இந்த heart. சரீரத்தில் அது போராடி கொண்டே இருக்கிறது. And there is a problem in the body also. ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே இந்த பாவ போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. The wrestling or the quarrel with sin is found in body, spirit and soul. பிரியமானவர்களே, இது எல்லா மனுஷனுக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. This is universally to one and all human beings. இயேசு ஒருவருக்குள்ளதான் பாவம் இல்லை. But in Jesus there was no sin. அவர் ஒருவர் தான் பாவத்தை அறியவில்லை. One person not knowing sin in his அவர் life. ஒருவர் தான் பாவத்தையே செய்யவில்லை. And he did not do any sin. Jesus. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says if we say there is no sin in me, we are liars, we are deceiving ourselves. இன்றைக்கும் கூட நமக்கு சில காரியங்களை ஜெயிக்க முடியாமல் தடுமாறுகிறோம். Today we are also getting offended, we fall because of some sin. இன்றைக்கும் நமக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறோம். We are unable to control our veins, or we are in fit இந்த anger. பாவம் என்பது நம்மோடு நெருங்கி நம்மை அழுத்த முடியாக, நம்மை கீழ்ப்படுத்த முடியாக போராடுகிறது. The sin is very easily besetting us and suppressing us. நீங்க எங்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, And you come to this ஆனா meeting. வேதம் சொல்லுகிறது பாவம் உன்னை பின்தொடரும் என்று. But the Bible says the sin shall be pursuing after you. சமயம் வரும்பொழுது அது உன்னை பிடிக்கிறது. But in the correct time it shall captivate. சமயம் வரும்பொழுது உன்னை குற்றவாளியாக மாற்றுகிறது. But in the correct time it shall accuse you. இன்னும் சமயம் வாய்த்தால் அது உன்னை கட்டி போட்டு விடுகிறது. Sometimes it is binding you with fetters. இன்னும் நாட்கள் போகும்பொழுது நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறுகிறாய். In the days goes by you shall be condemned and judged. இன்றைக்கு எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை
விடுதலை பெற்றிருக்கிறீர்கள்? How many of us set free from this sinning? நாம் மனம் திரும்பினோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இந்த பாவத்தினுடைய தாக்குதல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. Although we say we get repentance, but still the attacking of sin is found in us. 19ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What the 19th Psalm says? 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது In the 12th, 13th and 14th verses. அங்கே பாவம் ஒரு பிழையாக ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. Firstly, the sin comes as a fault. இரண்டாவது மறைவான குற்றமாக அவனுக்குள்ளே உருவெடுக்கிறது. And secondly, it is formed as a secret fault. மூன்றாவது துணிகரமான பாவியாய் அவன் மாறுகிறான். Thirdly, he is a presumptuous sinner. நான்காவது அவன் பெரும் பாதகனாய் மாறி போய் விடுகிறான். Fourthly, he is becoming a great ஒரு transgressor. சின்ன தவறாக வந்து அது பரிணாம வளர்ச்சி அடைந்து உன்னை பெரும் பாதகனாக மாற்றி விடுகிறது. Firstly, error comes and because of the evolution you are becoming a great இன்றைக்கும் transgressor. கூட பாவத்தினுடைய போராட்டம் உலகத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறது. And you can see this is as a rampage in the world sin. இன்றைக்கும் கூட பாவத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். Today people are perishing to the core in this world. ஒரு காலத்துல பாவம் என்று சொன்னால் தேடி போனார்கள். Once upon a time we were pursuing and seeking sins. ஆனால் இப்பொழுது நீங்கள் தேடியும் போக வேண்டாம், அது உங்களை தேடி வர வேண்டாம், உங்க வீடுகளிலேயே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். But now you need not to go and seek after sin, it is within your house. நம்முடைய கையிலே அது இருக்கிறது. But it is in our hands. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒன்றி போய் விட்டது. It has been mingled with our life. அது இல்லாம நம்மால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலங்கற ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு நாம் வந்து விட்டோம். And we have come to attacking cruel attacking place that without that we cannot live. நம்மில் अनेகர் உண்மையான பாவரிக்கையை செய்தது கிடையாது. Many people do not have a correct conviction. நம்மில் अनेகருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது. Many of us are not having assurance of forgiveness. பாவ அறிக்கையும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாவிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. Suppose you do not have the conviction and assurance of your forgiveness, you cannot have a repentance. நான் திரும்பவும் சொல்கிறேன். Once again I repeat. சரியான பாவ அறிக்கை இல்லாத பட்சத்தில் Lest you do not have a correct பாவ conviction, மன்னிப்பு உனக்கு கிடைக்காது. you will not have the forgiveness. பாவ மன்னிப்பு கிடைக்காத பட்சத்தில் Lest you are not receiving forgiveness, பாவ வாழ்க்கையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. you will not have deliverance from your sinful life. இதுதான் பைபிள். This is what Bible says. பிரியமானவர்களே, நீங்கள் தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். You should lucidly know about the Bible. கரெக்டான அறிக்கை இருந்தா சரியான ஒரு மன்னிப்பு உனக்கு கொடுக்க உத்தரவாதம் கொடுக்கப்படும். Suppose I have a correct conviction for my fault, I shall be given correct இன்னைக்கும் கூட अनेகருக்கு வியாதி சுகமாகவே இல்லை. Many people are not having total deliverance of sickness. ஏன் அவனுக்கு வியாதி சுகமாகவில்லை? Why they are not healed? பிரியமானவர்களே, அதுக்கு பின்னாக ஒரு பாவம் இருக்குமானால் அறிக்கை செய்யாத பட்சத்திலே, பாவம் மன்னிக்கப்படாத பட்சத்திலே நீ யார்கிட்ட போய் ஜெபிச்சாலும் அந்த வியாதி சுகமாகாது. Your sickness shall never be healed from you or eradicated from you unless you do not have a forgiven conviction of your sin. ஒரு மனுஷன் திமிர்வாதத்திலே பாதிக்கப்பட்டிருந்தான். One person was captivated by palsy. 8 வருடமாக அவனுக்கு பயங்கரமான வேதனை. But he had a problem for 8 long years. நடக்க முடியாது. He cannot walk. செயல்பட முடியாது. He cannot operate himself. அவனுடைய கை கால்கள் எல்லாம் நீட்டி அந்த பிசாசு கண்ட்ரோல் பண்ணி விட்டான். The Satan has almost captivated hands and limbs. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் But he was trying to அந்த திமிர்வாதத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. But no deliverance from palsy. கடைசியாக இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். Lastly he was brought unto Jesus. எல்லாரும் என்ன சொன்னார்கள்? What everybody said. ஏதோ ஒரு காரியத்தில் இவனுக்கு போராட்டம் இருக்குதுன்னு எண்ணிக்கொண்டார்கள். But they thought he has got some problem physically. ஒரு சிலர் சரீர வியாதி என்று சொன்னார்கள். Some people ascribed it to bodily sickness. ஒரு சிலர் இவன் செய்த ஏதோ ஒரு காரியத்தில் வந்திருக்குமா என்று யோசித்தார்கள். Some people thought it is some mishap took place in his ஆனா life. இயேசு அதை பார்த்த உடனே, But Jesus looked unto him. அவனை பார்த்த உடனே இயேசு சொன்னது, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus looked unto the man, said your sins are forgiven. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பாவத்துல மன்னிப்பு கிடைச்ச உடனே எழும்பி விட்டார். He was on his feet up, risen up when he listened to the voice. உங்களுடைய பாவத்தை நீங்க கரெக்ட்டா அறிக்கை செஞ்சீங்கன்னா பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். Correctly if you convict and say your sin, you shall have the forgiveness. அப்படி இல்லாத பட்சத்துல அது நிமித்தம் அந்த வியாதி உள்ளேயே தான் இருக்கும். And because of that sinning, that sickness shall be always with you. ஒருவேளை அதிக நாட்கள் வியாதியா இருந்தா யாராவது இருந்தால் நீங்கள் இன்றைக்கு இதை பயிற்சி வித்து பாருங்கள். Suppose you must make use of this exercise if you are having an enduring sickness. ஒரு சகோதரி ஊழியத்துக்கு வந்து விட்டார்கள். One sister came to minister. வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். But this incident took place elsewhere in the ஃபாரின்ல அவங்க ஊழியத்திலே வந்து விட்டார்கள். She came to the service of the Lord. பாஸ்டர் டான் காலத்துல அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்தார். But during Pastor Don's time, Pastor prayed for her. அவங்களுக்கு சுகமே கிடைக்கவில்லை. She was not getting the healing. அவர் ஃபாஸ்டிங் பிரேயர் வைத்து பார்த்தார். But he had a fasting prayer for her. ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் உபவாச ஜெபம் போட்டு பார்த்தார். But all the servants of the Lord prayed for this sister. எல்லா சபைக்கு முழுவதுக்கும் உபவாச ஜெபம் வைத்து பார்த்தார். The whole assembly prayed for this sister. அவர் தனியாக உபவாசம் போட்டு பார்த்தார். But he fasted and prayed for this sister. என்ன ஜெபம் எல்லாம் நடந்ததே தவிர அந்த சகோதரிக்கு மாத்திரம்
யாரும் சுகமே ஆகவில்லை. But so much of prayer, but she was not getting healing. கடைசியாக Lastly, அவர் ஒரு நாள் அந்த சகோதரியின் படுக்கை அறைக்கு போனார். but she and the pastor went to the bedroom of that அங்கே போய் அந்த சகோதரியோடு பேசினார். and he was communicating to her. சிஸ்டர், நாங்க உங்களுக்காக எல்லா விதத்திலும் ஜெபிச்சிட்டோம். Sister, we prayed to our level best. நான் ஜெபிச்சிருக்கிறேன். I prayed myself. ஊழியக்காரங்க எல்லாரும் ஜெபிச்சிருக்காங்க. All the servants of the Lord prayed. Whole churchும் ஜெபிச்சிருக்கு. Whole church prayed for you. ஆனா உனக்கு தேவன் இரக்கம் பாராட்டுறது இல்ல. Why no compassion was upon you by God? ஆனா அப்படினா நான் ஒன்று செய்கிறேன். But I am going to do one thing. இதே சிட்டில உங்க சிஸ்டர் இருக்கறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். But I am given to understand there is another sister for you in this city. ஆனா அப்படினால நீ கொஞ்ச நாள் அந்த சகோதரியோட உங்க விசுவாசியோ அவிசுவாசியோ நீங்க அவங்க கூட கொஞ்ச நாள் இருங்க. But for some time you be or reside with that your sister. நீங்க சுகமான பின்பு நான் மறுபடியும் ஊழியத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாராம். Once again I will take you or induct you back to the ministry after your healing. அவங்க சொன்னாங்களா, நான் அந்த சிஸ்டருக்கு நான் அப்படி எல்லாம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. But this sister said no, I will not go to her house. ஏன் போக முடியாதுன்னு கேட்டார். Why you cannot go there? அவங்க அதுக்கு சொன்னாங்க, The reason was நான் உலகத்துல இருக்கும்போது அவட்ட பேசுறது இல்ல. But when I was in the world I was not talking with her. இப்போ போய் என்னைய போய் அங்க போக சொல்றீங்களா, நான் எப்படி போக முடியும்ங்க? Now I became the servant of the Lord, how can I go back to her? அப்பதான் அவர் சொன்னாரு, நிச்சயமா நீங்க அவங்க வீட்டுக்கு தான் போணும் சிஸ்டர். And pastor said, surely you must go and visit your sister. இதெல்லாம் இப்பதான் எனக்கு இந்த வியாதியினுடைய ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். I am able to find out the secrecy behind your mysterious sickness. அவங்க போகவே மாட்டேனாங்க. But she said no, I will never go. கடைசியாக மனஸ்தாபப்பட்டாங்க. Lastly she repented. அந்த சிஸ்டர் வர வச்சாங்க. And the sister was called. ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. And they had a good rapport. சில மணி நேரங்கள்ல அந்த வியாதி அவர்களை விட்டு விலக ஆரம்பித்தது. In the process of time she was instantaneously healed. இதுதான் சத்தியம் பிரியமானவர்களே. Beloved people, this உன்னுடைய is வாழ்க்கையில பாவம் இருக்கிற வரைக்கும் வியாதி போகாது. until you have the sickness, sin in you, the sickness shall not be going. உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றுத்தன்மைகள் இருக்கிற வரைக்கும் வியாதி போகாது. The time you harbor this bitterness in you, it shall not go from you. ஒரு பெரிய கோடீஸ்வரன் எண்ணெய் கிணறுகள் அவனுக்கு இருந்தது. A person has got many oil wells, a rich man. அப்படினால அவன் எல்லா இடங்கள்லயும் எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அதுக்கு ஏத்தாக்கலாம் இவன் தனியா சொந்த பெட்ரோல் பங்க் போடுவார். But wherever there already petrol bunks are there, but he will have his own bulk there. அதை விட ரேட் கம்மியாக விற்பான். But very cheaply he will be ஏனென்றால் selling. இவனுக்கு எண்ணெய் கிணறுகள் இருந்தது. Because he has got oil wells. அதனால எல்லா பெட்ரோல் பங்கும் மூட வேண்டிய சூழ்நிலை. Therefore all the bunks in the city they have to close down. இவனுக்கு பணம் சேர்க்க ஆரம்பித்தது. But he had enormous quantum of money. அதிகமான பணம் அவனிடத்துல சேர ஆரம்பித்தது. But he grabbed much wealth. ஆனால் எல்லாருக்கும் மனதுல ஒரு வேதனை, இவனால எல்லாருடைய தொழிலும் நாசமாகி விட்டது. But because of this particular man all people's riches are gone. இந்த நாட்களிலே And during this time அவனுக்கு கேன்சர் வந்து விட்டது. but he had cancer within அப்பொழுது him. அவனுடைய வயது 50. But he was 50 years old. அவனுக்கு கேன்சர் வந்து விட்டது. But he had cancer in him. இப்பொழுது அல்ல, இது ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். The incident not present time, it is before so many years. கடைசியாக அவனுக்கு அந்த நாட்களில் அதிக மருத்துவம் இல்லை, வேற வழி இல்லாமல் அவன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். But he had the terminal sickness because no much medicine offered for cancer that இப்பொழுது time. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. He was unable to know what is to do. பணம் இருக்கிறது, He had money, ஆனால் வியாதியை யார் சுகமாக்குவது? but who will heal the sickness? நிம்மதியற்று வீட்டில் கிடந்தான். But he is hopeless, without peace he was at home. கோடிக்கணக்கான பணம் கையில இருக்கிறது, ஆனால் இந்த கேன்சரை யார் சுகமாக்குறது? Crores of money he had, but nobody to heal him. நேரம் போலன்னு சொல்லி பக்கத்துல இருந்த செல்ஃப்ல இருந்து பைபிள் எடுத்து படித்தான். And there was ample time, he grabbed the Bible and he started reading that. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனம் அவனுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து கிடைத்தது. Acts of Apostles chapter 20 and verse 35 came to his eye lock. அங்க என்ன சொல்லி இருந்தது? What has been described? வாங்க கொடுக்கிறதே பாக்கியம். It is a blessed then rather to give than rather to என்று receive. இயேசு சொன்ன வார்த்தை என்ற ஒரு வார்த்தையை அவன் படித்தான். And he read one word of Jesus being quoted. அவனோடு ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். The Spirit of the Lord communicated நீ to him. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். It is blessed for you to offer rather to receive. உடனே தன்னுடைய வேலையாட்களை குடும்பத்தாரை அழைத்தான். He called all the stewards and his family members. வீட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை என் கார்ல ஏத்துங்கன்னு சொன்னான். It is upload all the money in my car. வீட்ல இருந்த ஓரளவு பணத்தை அவங்க கார்ல ஏத்தி வச்சாங்க. To some extent of the money was in the as a cargo they paid. இவரும் அந்த பலவீனத்தோடு கார்ல ஏறிக்கொண்டான். With this infirmity he was on board. அந்த ஊர்லயே ஏழ்மையான சேரி பகுதியில கொண்டு போய் காரை நிறுத்தினான். He stopped it in the hamlet like poor people where they were. இந்த கார், இந்த சொகுசு கார், இதுல வந்து பணக்காரனை பார்த்த உடனே ஜனங்கள் கூடி விட்டாங்க. அந்த ஏழை ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. All the poor people, peasant people, they came to him because looking at the very wealthy man. அவங்க எல்லாம் ஏழ்மையை பார்த்த உடனே உங்களுக்கு காசு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். And looking into their poverty was offering the money. எல்லா பணமும் அவன் அந்த கார்ல எவ்வளவு கொண்டு போனானோ அவ்வளத்தையும் அள்ளி விட்டுட்டான்.
All the money riches what he had in the car, he was just giving freely to the poor. அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? What was his testimony? அத கொடுத்து முடியும் போது பாடியில ஒரு ரிலீஃப், அதாவது கேன்சர் சுகமாகி விட்டது. But Don was distributing all the riches to the people, money gone, sickness also he felt. செத்து போயிடுவான் நினைச்ச ஆளு 92 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தான். But a person thought he will die very soon. He lived for 92 years. அன்றைக்கு தான் அவன் கொடுப்பது பாக்கியம் என்கிறதை அவன் விளங்கி கொண்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்ல பணத்தை கொட்டி ஏழைகளுக்காக முழு உலகத்துக்கும் அவன் செலவழித்தான். இன்றைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் இயங்குகிறது. அவன் இறந்தாலும் அவனுடைய அந்த ட்ரஸ்ட் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. And that man lived for very long enduring time. Then he thought one truth, that offering is better than receiving, and there is a foundation created by him. It is even alive today. இன்றைக்கு உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க வேண்டும். Today you must make a full stop for your sinful life. இந்த பாவ வாழ்க்கையுடைய முற்றுப்புள்ளி தான் உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட ஆன்மீகத்துக்கு உன்னை கொண்டு போக முடியும். And the full stop what you offer for your sin is will be elevating to another plane. பிரியமானவர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு பாவ போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது? How many of us are having to wrestle with sinning today? அது பார்வையிலே வரலாம், Maybe in our vision, எண்ணங்களிலே வரலாம், maybe in a thought, உணர்வுகளில் வரலாம், in the senses, பேச்சிலே வரலாம், maybe in our talks. இப்படி பல விதங்களிலே உனக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. The sins may be getting operated in all our members. இதிலிருந்து எப்படி ஒரு மனிதன் ஜெயத்தை பெறுவது? How to have a victory over all these members? அப்ப பாவம் சாகுற வரைக்கும் வந்துட்டே இருக்குமா? Up till I die all the sin must be with me. பிரியமானவர்களே, நான் இதை குறித்து உங்களுக்கு விளக்கத்தை பின்பாக சொல்லுகிறேன். I will explain it later on. அடுத்ததாக இந்த காற்றும் கடலும் அவனுக்கு ஜலமும் அவனுக்கு விரோதமாய் போராடுகிறது. Now this water, the wind and the water is against him. பயங்கரமான காற்று, அப்படியே கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. Boisterous wind, it was a tempest raging against the ship. இப்பொழுது இயேசுவை அவர்கள் கூப்பிடுகிறார்கள். They were walking up Jesus. இந்த அக்கறை பயணத்திலே போகிறவர்கள் ஆண்டவரை எப்பொழுதுமே தன்னுடைய அருகாமையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். And when we are in the voyage, we must always keep Jesus in the close இந்த proximity. காற்று எதை காண்பிக்கிறது? What does the wind dignify? ஏசாயா 41:29 பார்க்கும் பொழுது Isaiah 41:29. இந்த காற்று என்பது விக்கிரகம் என்று சொல்லி இருக்கிறது. It has been told this wind is called இந்த பாவ வாழ்க்கையை, விக்கிரக வாழ்க்கையை, இந்த உலக பிரகாரமான நீங்க வாழ்க்கையை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறது. And when you are coming out of the sinning or from the evil forces, there is a tempest coming forth in your voice. இந்த விக்கிரகம் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிறது. And this idolatry is not leaving you. என்னை விட்டு ஏன் போகிறாய்? Why are you going away? நான் உனக்கு என்ன செய்யவில்லை? What I have not given you. என்னை வணங்காத பட்சத்திலே நான் உன்னை விட மாட்டேன். Suppose you are not bowing before me, I will not leave இந்த you. வல்லமைகள் தான் நீங்கள் விட்டு வந்த வல்லமை உங்களை மேற்கொள்ளும்படியாக மறுபடி முயற்சி எடுக்கிறது. This fallen left behind images are pursuing and following. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திலே உங்களில் எத்தனை பேருக்கு விக்கிரகத்தின் சக்திகளிலே போராட்டங்கள் இருக்கிறது? How many of us are being seized with the power of the idols behind you? நீங்கள் விட்டு வந்த அந்த குல தெய்வத்தினுடைய வல்லமைகள் உங்கள் பின்னாக எத்தனை பேருக்கு பின்னாக வந்து கொண்டே இருக்கிறது? And the molten images what you renounce for sake of Jesus, how it is following you? யாக்கோபு 1:6 பார்க்கும் பொழுது In James 1st chapter 6th verse, அந்த காற்று சந்தேகம் என்கிற ஒரு காற்று என்று சொல்லி இருக்கிறது. he said that wind is called a wind of doubt. இன்றைக்கும் கூட अनेक குடும்பங்கள் இன்றைக்கு சந்தேகத்தினாலே பிரிவினை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. And today many people families are getting divided because of the doubting. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய குடும்பங்களிலே சந்தேக ஆவி போராடுகிறது? In how many families there is a doubting புருஷன் மேலே சந்தேகம், and doubting the husband, மனைவி மேலே சந்தேகம், integrity of the wife, பிள்ளைகள் மேலே சந்தேகம், and doubt concerning with உடன் வேலையாட்கள் மேலே சந்தேகம், with all your contemporaries, தன்னோடு கூடயே இருக்கிறவர்கள் மேலே சந்தேகம், and doubting all the fellow men. ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே எல்லாரையுமே நாம் சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம். We are doubting all the people that are around us. அப்படியானால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? What it implies? உங்களுடைய வாழ்க்கையில இந்த காற்று வீச ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். It implies that this particular wind is blowing against your life. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த சந்தேகத்தினுடைய போராட்டம் இருக்கிறது? And how many of us are having this spirit of doubt against us? 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 48th Psalm இந்த 7. காற்றுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை உடைத்து விடுகிறது. And you all it make a shipwreck of your faith அந்த life. காற்று கப்பல்களை உடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. This wind is going to destroy the ship on the way. இந்த காற்று அடிக்கும் பொழுதுதான் அநேக விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டே போய் விடுகிறார்கள். When the tempest is raging, many believers are going to go away. விசுவாசமாகிய கப்பல் அங்கே சேதப்பட்டு விடுகிறது. The faith ship is going to be on wreckage. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இந்த காற்று அடித்து விசுவாசத்தை விட்டு அவர்கள் போனதை நாம் பூமியிலே பார்க்கலாம். In the world we can see many people are meeting with the shipwreckage and God. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். This is a last time. விசுவாச துரோகம் நடைபெறக்கூடிய ஒரு காலம். The time in will apostasy is to take place. இந்த காற்று உங்களுடைய வீடுகளிலே வீசுகிறதா? Is it so? This wind is blowing against your family. உங்களுடைய வாழ்க்கையிலே வீசுகிறதா? Is it against your life? நீங்களே யோசித்து பாருங்கள். And you must ponder upon that. யோபு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When you come to Job, the opening chapter, 19ஆம் வசனத்திலே ஒரு காற்று வந்து வீசினது. in the 19th verses there is a wind.
அந்த யோபனுடைய பிள்ளைகளுடைய தங்கியிருந்த வீடை அது மோதினது. And it came and it was blowing out the house of the children. இது எதை காண்பிக்கிறது? What does it speak of? இந்த வல்லமை உன்னுடைய நம்பிக்கையை தகர்க்க பார்க்கிறது. And it shall make or bring down all your confidence. உன்னுடைய நிச்சயத்தை தகர்க்க பார்க்கிறது. It shall bring down all your assurance. கர்த்தர் மேல் உள்ள அன்பை தகர்க்க பார்க்கிறது. It shall totally bring to the confidence. இந்த சத்தியத்தின் மேல் உள்ள பிடிப்பை அது தகர்க்க விரும்புகிறது. It wants to annihilate the power trusting. ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை நாம் பற்றிக் கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடு என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In Hebrews 3rd chapter says we shall be his household if you are able to keep forth the confidence up till our end. இந்த காற்று என்ன செய்தது தெரியுமா? What did this wind do to you? அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடித்த பொழுது அந்த வீடே நொறுங்கி விட்டது. And it blazed against the house in four sides and the உள்ளே இருந்த 10 பிள்ளைகளும் செத்து போய் விட்டார்கள். all the 10 children of Job perished. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காற்று அடிக்குமானால் இந்த 10 பிள்ளைகள் என்பது உனக்கு தேவன் கொடுத்ததான கிருபைகள், வல்லமை, ஆசீர்வாதங்களை அது அழித்து விடுகிறதை காண்பிக்கிறது. And it speaks the because of the wind 10 children perishing means the gifts, the blessing of the talent what God has given பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறது. Because children are the heritage offered by our Lord. இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த காற்று வீசும் பொழுது ஜெபம் நின்று விடுகிறது. And because of this wind many people are ceasing forth with prayers. தீர்க்கதரிசனம் நின்று விடுகிறது. The prophecy is getting ceased. அந்த விழிப்பின் ஜெபம் நின்று விடுகிறது. The morning revival prayer is stopped. அந்த பிரதிஷ்டை நின்று விடுகிறது. The consecration ceased. அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து விலகுகிறார்கள். The fellowship of saints is getting vanished. இப்படியே 10 பாயிண்ட் வரிசையா சொல்லிட்டே போலாம். You can see quote 10 points. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த காற்று கொந்தளித்து காற்று வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது? Against how many of your life you can sense the tempest are raging again? இந்த காற்று எப்படி வீசும் தெரியுமா? You know how the wind will become? முதலாவது தென்றல் போல வீசும். Firstly it shall be like east wind. அடுத்ததா அது ஈரோக்ளிதானாக மாற ஆரம்பிக்கும். It shall become like a Euroclydon. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. What the Bible says about அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது தென்றல் அடித்தது. இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அது புயலாக மாறினது. Firstly there was a breeze coming forth and it became Euroclydon. பிரியமானவர்களே, எப்பொழுது இந்த வல்லமை உன்னை தாக்கும் என்று உனக்கு தெரியாது. You know not the time when the tempest is going to rage up against you. அருமையானவர்களே, உங்களுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தின் போராட்டம் இருக்கிறது? How many of are having or resisting with the idols? இன்னைக்கும் பிசாசின் தாக்குதல் மறுபடி எத்தனை பேருக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது? How many are sensing the images are coming back to us? பிரியமானவர்களே, இந்த வல்லமை உங்களை சிலரை விடுகிறதே கிடையாது. And this power is not relieving so many people. ஒரு சகோதரி கல்லூரியிலே படிக்கும் பொழுது one sister was in the college. ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் போறதுக்கு ஒரு கேப் ஒரு தூரம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. But there was a distance for her to cross from the hostel to the college. இந்த நடுவுல ஒரு விக்கிரக கோயில் இருக்கிறது. But there was a image or a statue there. ஆனால் இந்த சகோதரி கிறிஸ்தவ சகோதரி. But she was a Christian sister. ஆனா போகும்போது எல்லா பிள்ளைகளும் அதை விஷ் பண்ணிக்குவாங்க. But all the children when they go to the hostel they will be wishing. இவ கிறிஸ்டியன், அதனால அதை விஷ் பண்றது முடியாது. But because she was a Christian she will not look to the idols. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நீ கும்பிடுறது இல்லையானே? நான் கிறிஸ்டியன், இத போய் அவனாவது கும்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு போய்டா. But this sister said, I am a Christian, can I bow before this idol? கடைசில அவளுக்கு படிப்பு முடிந்து விவாகம் நடந்தது. And after her studies she was wedlocked. ஆனால் குழந்தையே பிறக்கவில்லை. But there was no child. அப்படி பிறக்கும் என்று வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் ஒரு சர்ப்பம் தென்படும். But whenever that she was to give birth there shall be a serpent coming in the vision. ஒரு தரிசனமோ சொப்பனமோ ஒரு பாம்பு தென்படும். A dream or a vision she will be able to sense. அதுக்கு பிறகு அந்த குழந்தை தங்காது. Then the child shall go. வேலைக்கு ஏதாவது இன்டர்வியூக்கு போனால் and she will go for an interview. எல்லா ரவுண்ட்ஸும் அவங்க பாஸ் பண்ணிட்டே வருவாங்க. And she will be faring all passes. எல்லா ரவுண்ட்ஸும் அவங்க வின் பண்ணிட்டே வருவாங்க. She will be winning in all the rounds. ஆனா கடைசில பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பம் தெரியும். But lastly she will be seeing a serpent. நாளைக்கு வேலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முந்தின நைட் சொல்லுவான், இல்ல உங்களை நாங்க செலக்ட் பண்ண முடியல, வாய்ப்பு இல்லன்னு சொல்லிடுவான். But the penultimate day she will be told there is no job for you. பிரியமானவர்களே, இந்த வல்லமை அவளோட வாழ்க்கையில போராடி கொண்டே இருந்தது. But this force was against working in her life. ஜெபித்து கடைசில அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடைத்து விட்டது. But she had a job security after much prayers. ஆண்டவர் அந்த தகடையை உடைத்தார். But God annihilated that power. அந்த விக்கிரக காற்றை அமர்த்தினார். And God stopped the wind in her life. அவங்க சாதாரணமா வேலையில ஜாயின் பண்ணும்போது 4000 ரூபாய் சம்பளத்துல ஜாயின் பண்ணாங்க. But beginning she had only 4000 rupees as salary. அந்த வேலையை விடும் பொழுது அவங்களுக்கு 20000 ரூபாய் சம்பளம். But when she was leaving the job 20000 was her salary. அதற்கு பின்பு அவங்களுக்கு வேலையே கிடைக்கவே இல்ல. But afterwards she was not jobless. கடைசில ஜெபித்து அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினோம். Then lastly she was prayed and it was crushing the head of அவங்களுக்கு முதல் சம்பளமே 37000 ஆக மாறினது. First salary was 37000. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த கம்பெனி ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தா. And she was getting promotion after promotion. திரும்ப அந்த கம்பெனி நாங்க க்ளோஸ் பண்றோம், ஃபாரின்
ஃபாரின்ல சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்றோம், நீங்க அங்க வாங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. And they called her to go to Singapore because that was a branch there. அங்கே போய் அவர்கள் ஸ்டாண்ட் பண்ணும்போது இப்பொழுது ஏசியாவுடைய கண்ட்ரோலரா மாறி விட்டாங்க. Now she is controlling our controller for whole Asia. இப்பொழுது அவங்களுக்கு வேலையில உள்ள அந்த சர்ப்பம் அழிபட்டு விட்டது. But the serpent in her job has been crushed. ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. But she is still childless. நம்ம சீஃப் பாஸ்டர் பார்த்த பொழுது And when he visited the chief அவர் என்ன சொல்லிட்டாரு, மெடிக்கல் செக்கப் பண்ண கூடாதுன்னு சொல்லி விட்டாரு. and he said don't go for medical checkup. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லனா ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்துக்கு போறதுக்குள்ள வழியை பாருன்னு சொல்லிட்டாரு. And he said if God grants you a child, take it, otherwise simply go to heaven with a அவங்களுக்கு child. அதுல ஒரு உடன்பாடு இருந்தது, ஆனாலும் குழந்தை இல்லங்கற ஒரு போராட்டம் இருந்தது. But although she contended with pastor, but she wanted a child. ஆனா என்ன நடந்தது? But what had happened? ஆனா அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. But she used to pray well. நல்ல சரியான ஒரு ஜெப வீரர். But she was a praying warrior. ஒரு நாள் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இல்லாம கிடைச்சதுனா நைட் உடனே உபவாசம் போட்டு முழங்கால்ல மணிக்கணக்கா நிப்பாங்க. And nights hours so that she will be on the knees if there is no night. ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த விக்கிரகம் என்கிற காற்றை கர்த்தர் மறுபடியும் அமர்த்தினார். அவங்களுக்கு இப்போ ஆளுமையான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. Now God is stilled the wind against her life. Now she has got a உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ விட்டு வந்த ஒரு சில வல்லமைகள் உன்னை அது ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கலாம். In your life also the idol or images what you let go is made. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எப்படி வந்திருக்கிறார்? But today how God has come. உன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற காற்றை அதட்டும்படியாக கட்டளையோடு அவர் வந்திருக்கிறார். God has come with the commandment to rebuke the wind against your life. ஆண்டவர் அந்த காற்றை அதட்டும் பொழுது அதுக்கு பின்பு அது இறையாது, அமைதலாய் இருக்கும். And when God rebukes the wind, it shall be still and calm. இந்த நாயை வீட்டு ஓனர் சத்தம் போடுவான், உடனே அது அப்படியே அமர்ந்திரும். And if master says something to the dog, it shall be very quiet. அது போலதான் And it is like that. தெய்வம் வந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில வீசுகிற சந்தேகம் என்னும் காற்று, விக்கிரகம் என்னும் காற்று, நம்பிக்கையை விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய காற்று, உன்னுடைய கிருபைகளை நஷ்டப்படுத்தக்கூடிய காற்றை அப்படியே அமர்ந்து போகும். If God or the author comes to your house, all the winds that is against you like idolatries or problems or childlessness or all burdens is going to go இந்த away. காற்றையும் கடலையும் அதட்டினவர், அதற்கு கட்டளை கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் என்று விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இன்றோடு உன்னுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற வீசி கொண்டிருக்கிற இந்த சுழல் காற்றுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். Today there must be a full stop coming to the whirlwind coming against your faith life. இரண்டாவதாக அங்கே ஜலம் என்று சொல்லி இருக்கிறது. Secondly, there is a problem with water. அதுதான் கொந்தளித்து கொந்தளித்து உள்ள வந்து கொண்டே இருக்கிறது. It is a storm, therefore the water is coming into the ship. காற்று ஒரு பகுதியில் அடிச்சா இந்த தண்ணி போட்டை நிறைச்சிட்டே இருக்கு. And this water was getting filled into the ship. இது எதை காண்பிக்கிறது? What does it speak of? ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah 57:27. அங்கே துன்மார்க்கர் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். And it has been told the wicked person is like the tossing. இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே மற்ற மனுஷர்களுடைய போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. And today in the life of people the problem is every side. ஒரு சிலருக்கு அவருடைய வீட்டாரே சத்துருவாக மாறுகிறார்கள். For some people the whole household are foes. மற்றொன்று And second, வேலை ஸ்தலங்களிலோ மற்ற பிசினஸ்லயோ துன்மார்க்கர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். wicked people are on the rage against your work spot, in your office or business. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய போராட்டங்கள், பொறாமைகளுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? In your life it is because of the envy problem is coming forth by men. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says? துன்மார்க்கனை உற்று விசாரித்தேயானால் அவன் அங்கே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. The Bible says look and mark towards the wicked one, he is no more, not to be இன்றைக்கு seen. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய போராட்டங்கள் இருக்கிறது? In how many of us alive the men's problem is there? நீ ஒரு தீமையும் செய்யல, You are not done any evil. ஆனா உன்னுடைய நல்ல செழிப்பையும் நல்ல சுகத்தையும் நல்ல தெம்பா இருக்கிறதையும் பார்க்கிறதுக்கு அவனுக்கு சகிக்கல. But he is unable to forbear or look at or looking with envy of your prosperity. ஒரு சகோதரனுக்கு பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள். And there was evil attacking for a person. நம்முடைய சிபிஎம் சபையினுடைய துவக்கங்களங்களிலே இருந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன். It is a brother who was hailing from our CPM fellowship. சிபிஎம் தொடங்கும் போது இருந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன். He was a brother when the CPM was beginning. என்ன நடந்தது? What had happened to him? அவருக்கு திடீரென்று வியாதி. But he had all of a sudden a sickness. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. All people were praying. வியாதி சுகமே ஆகவில்லை. But no healing for him. மரணத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கிறார். And he was marching towards death. அவரும் கூட ஜெபித்து பார்த்தார், என்ன ஆண்டவரே என்ன காரணத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். And he was telling God, speak to me, tell me what is the reason of this sickness. கடைசியில தெரிந்தது. Lastly he was understanding. இவர் வேலையை விடும்போது when he was leaving his office, கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு. some money he received. ஏதாவது வீடு வாங்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. He thought to purchase a plot or a house. ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க.
they said there is a house here. இவர் போய் ஒன்ஸ் பார்த்தாரு, And he visited that house இவருக்கு பிடிச்சிருச்சு, and he liked it. ரேட் பேசினாரு, And he இவருக்கு negotiated, படிஞ்சிருச்சு. and he accepted it. உடனே அவர் அந்த வீட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. Then he registered on his name. அன்னையில இருந்து தான் இவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு இவருக்கு ஆவியானவர் சொன்னார். The Spirit told him, on the day onwards you had the Spirit upon you. என்ன காரணத்துக்கு இது வந்தது? Why this has come upon you? வேற ஒண்ணுமே கிடையாது. No other reason. அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரன் இந்த வீட்டை வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். The opposite or a neighbor wanted to purchase this house. அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து இத வாங்கிட்டு வந்துட்டார். But before he could purchase it, but this person bought it. இவருக்கு அங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. இவருக்கு பிடிச்சது பணம் இருந்துச்சு, முடிஞ்சது. ஆனா அவனுக்கு தான் கையை விட்டு போயிருச்சே, இவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். And this neighbor was coveting after him, thinking that this is my portion, I wanted to purchase, but how he has come in between. அதனால அவன் பயங்கரமான ஒரு செய்வினை செய்து விட்டு விட்டான். Therefore he made a witchcraft against him. கடைசில என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? எல்லாம் ஒரே இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தின உடனே எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. All people fasted and prayed when God revealed this matter. கடைசில கர்த்தர் அவனை கொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தார். The time that God wants to kill that man. அன்னைக்கு அந்த வீட்ல இருக்கிற ஒரு பெரிய மரம் ஒடிஞ்சு விழுந்து அந்த ஆவி போய் அவனை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. And one day a great tree fell upon the man and he perished. அவர் என்ன தப்பு செய்யல. And he did not do any. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க நன்மை தான் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனுஷர்கள் எழும்பி வருகிறார்கள். You must have not done evil, but evil forces, wicked people may be raging up against you. இந்த தண்ணீர், இந்த ஜலம் எதை காண்பிக்கிறது? துன்மார்க்கருடைய கொந்தளிப்பை காண்பிக்கிறது. It speaks the troublesome coming forth by wicked people. The water speaks. யூதா 13 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, coming to Judah 13th verse, இந்த ஜலத்தை நுரை அந்த அவமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the raging sea is compared unto shame. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யாத குற்றத்தை உங்களை அவமானமாக பேசுகிற ஒரு பாதை இதுதான் இந்த கொந்தளிக்கிற கடலை காண்பிக்கிறது. The raging sea is typifies the shame what you encounter that we are not guilty. பிரியமானவர்களே, உங்கள் எத்தனை பேருக்கு கெட்ட பெயர்கள் வந்திருக்கிறது? How many of you earned the evil name? நீங்க பேசாமலே, That you are not நீங்க spoken. போகாமலே, You did not நீங்க go. தலையிடாமலே, You did not endeavor. உங்களுக்கு இந்த மேட்டரே தெரியாம, You do not know this matter. உங்கள் மேல அநேகமான அவமான இல்லாத காரியங்கள் உங்கள் மேல் வருவது. Reproaches, ignominy befall you without any cause. இதனால் நீ சோர்ந்து போகிறாய். And you are getting fairy. இதனால் நீ விடாய்த்து போகிறாய். And you are getting fainted. இதனால் நீ பின்வாங்கி போகிறாய். You backslide and go. இதனால வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறாய். Sometimes you think that no. ஆனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவராக, அதன் மேல் கட்டளை கொடுக்கக்கூடியவராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். But today God has come with power and authority to give commandment and to rebuke the wind and the water. 107 சங்கீதம் 29 30 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 107th Psalm 29 and 30. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், நாடிய துறைமுகத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்க்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. And God bring into pass peace and make the water. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற பாவம், பாரம், இந்த காற்று, இந்த கடல், இந்த நான்கு வல்லமைகளையும் இன்றைக்கு அவர் கீழ்ப்படுத்தும்படியாக அதிகாரத்தோடு வல்லமையோடு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Today God has come with almighty power to disquell or to make a calm in the tempest or in the wind or சில the water. பாவங்களை விட முடியாமல் நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். You may be getting offended because of sin. சில பழக்க வழக்கங்களை விட முடியாமல் நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். Unable to renounce certain bad சில habits. பாவத்துக்கு நீ அடிமையாகி நீ அடிமை ஒரு கீழ்ப்படிந்து நீ போய் கொண்டே இருக்கலாம். You may be slavery to certain type of sins. ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு வல்லமையுள்ள அதிகாரத்தோடு வந்திருக்கிறார். அவர் கட்டளையிடுவார், இந்த பாவ போராட்டம் உன்னை விட்டு வெளியே போய்விடும். Today God has come with power and commandment and authority, and this evil force is going to go. இது காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கொடுக்கிற கட்டளை. This is the commandment God offers to the wind and the water. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what had happened? அந்த காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட உடனே அது அப்படியே அமர்ந்து விட்டது. And it was so calm, it was stilled. உடனே அது அப்படியே அமர்ந்து போய் விட்டது. And it was so calm in the ocean. அதுக்கு பிறகு காத்து வேகமா வீசல, And there was no tempest against. கடல் கொந்தளிக்கல, And there was no boisterous wind. எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படியே கீழ்ப்படிந்து விட்டது. In 1 second of God's commandment everything ceased. பிரியமானவர்களே, இன்றைக்கு சிருஷ்டிப்புகள் கீழ்ப்படிகிறது. Today all creations are receiving the voice of அசுத்த God. ஆவிகள் கீழ்ப்படிகிறது. The evil force are listening to ஆனால் God. தேவனுடைய கட்டளை உனக்கு ஒன்று இருக்கிறதே, அதற்கு நீ கீழ்ப்படிகிறாயா? But are you in obedience to the commandment of the Lord meted out towards you? அசுத்த ஆவியை பார்த்து போன்னு சொன்ன உடனே போய் விடுகிறது. ஆனால் நீ போ என்று சொன்னால் உன்னால் போக முடிகிறதா? The evil forces, when it has been told to go, it is going, but are you going according to the commandment? இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நேற்று சொன்னார். Yesterday God said that you must repent. உங்களில் எத்தனை பேருக்கு மனம் திரும்ப முடியாத ஒரு சிந்தை வந்தது? How many thought that I must have a repentance of God? ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு இயேசுவை தேடி வந்தான். One person, in order to go to heaven, he came to Jesus. நடு ரோட்லயே முழங்கால் போட்டான். But he was kneeling down on the road. இயேசு அவனோடு பேசினார். Jesus communicated to him. உனக்குள்ளதெல்லாம் விட்டு விடு. You sell off all your possessions. தரித்திரருக்கு கொடுத்து விடு. Give it to the poor. சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வா. Take up my
cross and follow after me. அதோட அவன் அப்படியே விலகி ஓடி போய்விட்டான். Then he departed from the scene of பரலோகம் போகணும்னு ஆசை, ஆனா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நமக்கு ஆசை இல்லை. and he wants to go to heaven but not wanting to obey the commandment of God. நேற்று மனிதனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை மனம் திரும்ப வேண்டும் என்ற கட்டளை. Yesterday commandment of God to us is that we must have repentance. மனம் திரும்பினால் மட்டும் போதாது. Not only it is suffice that we கிறிஸ்துவை repent. தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. Not enough that we accepted Christ as அதனுடைய Lord. அடையாளமாக அடுத்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். And as a sign that he must obey the next commandment. மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்கும் பொழுது, Matthew Gospel 28 chapter 19. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி and you make all the disciples as nations. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, In the name of the Father, Son and the Holy Ghost நான் baptize. கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, impart the doctrine unto them so that they must follow. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதனுடைய அடையாளம் இந்த உலகத்திலே நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். And it implies when you accepted Christ you must be baptized of waters. ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே And baptism means சில சபைகளிலே சின்ன பிள்ளைகளே கொடுத்து விடுகிறார்கள். as a child being baptized in some churches. சில சபைகளிலே அவங்க தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார்கள். So in churches they have a sprinkling பிரியமான baptism. இந்த இரண்டுமே தவறான ஒரு தன்மைகள் உள்ளது. But it is not scriptural, it is not authored. ஞானஸ்நானம் என்பது மூழ்குதல் என்ற அர்த்தம். Baptism means you must immerse in water. அதனால் தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். Therefore the Jordan was it is flooding with waters and he was baptizing people. அதுக்கு பின்பு அவன் ஞானஸ்நானம் கொடுத்த இடம் எது தெரியுமா? And furthermore where he was baptizing. யோவான் 3:23லே And John 3:23. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What has been told? சாலிம் ஊருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவான் ஸ்நானகன் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். And there was much water, therefore John the Baptist was giving baptism to multitudes. ஞானஸ்நானம் எடுக்க தண்ணீர் அதிகம் தேவை, காரணம் அவன் மூழ்க வேண்டியது அவசியம். Because much water is needful, because he must be immersed in waters. இயேசு யோர்தான் நதியிலே இறங்கினார், யோர்தான் நதியிலிருந்து கரை ஏறினார். Jesus came within the waters of Jordan and came out of Jordan. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக ரதத்தை விட்டு இறங்கி தண்ணீருக்குள்ளே இறங்கி மூழ்கினான், மறுபடி அவன் கரை ஏறி வெளியே வந்தான் என்று சொல்லி இருக்கிறார். Acts of Apostles chapter 8 describes how the minister of Ethiopia came into the water and came out of the water after baptism. மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. Without repentance you must not be baptized. அதே நேரத்தில் ஞானஸ்நானமும் தெளிவான விதத்தில் எடுக்க வேண்டும். Therefore scripturally correct you must be baptized. ஞானஸ்நானம் என்பது அடுத்த பிறப்பு. And because baptism means another birth. யோவான் 3:5 சொல்லி இருக்கிறது ஜலத்தினால் உள்ள பிறப்பு. And it is a birth because of waters. இதைத்தான் தீத்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு என்று அவர் பேசுகிறார். In Titus 3 is explained it is a regeneration. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அடுத்து அவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த பூலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவனை தேவனுடைய மனிதனாக அங்கீகரிக்கிறது. When a person is repenting after next step he must be baptized in water and the world acknowledge him as the church of God. சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்து விட கூடாது. And we must not give child baptism. இயேசு ஏறக்குறைய 30 வயதிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். Jesus received the baptism at the age of 30. மார்க் 16:16 என்ன சொல்லுகிறது? What Mark Gospel 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுவான். And he that believeth and be saved other shall be condemned. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் When a person says he is a மனம் child, திரும்ப வேண்டும், அடுத்த ஞானஸ்நான கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். firstly he must repent, secondly come to the catalog of baptism. சரியான ஞானஸ்நானத்தில் என்ன நடக்கு தெரியுமா? In the correct baptism what happens? பாவ மன்னிப்பு உண்டாகிறது. And there is a forgiveness of sin. அடுத்து பாவங்கள் போக நீ கழுவப்படுகிறாய். And you have been washed away from all your நீ sins. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். And repent and be baptized. நீ பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். Be baptized for forgiveness of sin. ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுவாயாக. And you must be washed of all your sins by baptism. அது சரீர அழுக்கை நீக்குகிறதாயிராமல் மனசாட்சியை தூய்மைப்படுத்துகிறதாக நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. And it is going to be a covenant what we make with the Lord as a good conscience, not by washing of the body. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் In other workup, உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. it is a full stop offered for your sinful life. உன்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு ஒரு முடிவு. It is an end to our sinful nature. உன்னுடைய பழைய மனுஷனுக்கு ஒரு முடிவு கட்டுதல். It is an end for our old man. ஞானஸ்நானத்திலே உள்ள சத்தியம் என்ன தெரியுமா? You know what is the doctrine of baptism? பாவத்துக்கு அடக்க ஆராதனை. And it is a funeral service for ரோமர் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Romans 6 chapter 3 and 4. நீ எப்பொழுது மனம் திரும்புகிறாயோ அப்பொழுது நீ கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்படுகிறாய். The day you repent, that day you have been nailed upon the cross with Jesus. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். He that is of Christ hath crucified the lust thereof upon the cross. அப்படி அறையப்பட்டவர்கள் And the people thus be nailed upon the cross. மரிக்கிறபடினால் அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். And because they die with Christ, they must be buried with Christ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கான்செப்ட். And this is the concept of Christian living. அருமையானவர்களே, உங்களுடைய எத்தனை பேர் சரியான ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Scripturally, how many people
people have been correctly been baptized. சரியான ஞானஸ்நானம் எடுத்தீனா உனக்கு மனசாட்சி தூய்மையாய் மாறிவிடும். When you have correct baptism, you shall have clear conscience. சரியான ஞானஸ்நானம் எடுத்தா வானம் திறந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். And the heaven shall be open, a jar to God to bless you there. சரியான ஞானஸ்நானம் எடுத்தீனா உன்னுடைய வாழ்க்கையில வியாதி உன்னை விட்டு போய்விடும். And correctly you have been baptized, there shall be sickness, healing. பலவீனங்கள் உன்னை விட்டு போய்விடும். Infirmities, weakness shall is going to go. அசுத்தாவினுடைய கட்டு உன்னை விட்டு போய்விடும். And evil force binding shall go. ஞானஸ்நானத்துல பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. Many immense blessings are hidden in baptism. முழு ஆசீர்வாதமும் இங்க இருந்து தான் தொடங்க ஆரம்பிக்கிறது. All the blessings shall be emanating from this. நீங்க சரியான ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க. And take correct scriptural baptism. ஞானம் இல்லாதவங்களுக்கு ஞானம் வரும். And if there is no wisdom, it shall be given. சரியான ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க. Take the correct baptism. சரியான நடத்துதல் உனக்கு உண்டாகும். You shall have correct guiding and சரியான ஒரு ஆலோசனை உனக்குள்ளே தோன்றும். correct counsel shall be dawned upon you. பிரியமான ஞானஸ்நானம் தான் மிகவும் முக்கியமானது. And this baptism is paramount, very important. அங்க நீ பாதை மாறிட்டேனா கிறிஸ்தவ வாழ்க்கை கடைசி வரை பாதை மாறினதாக தான் போயிட்டே இருக்கும். Suppose in this place you getting drifted, you shall be drifted and going elsewhere. ஒரு இடத்துல நீ டர்ன் பண்ணிட்டேனா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதுக்கு ரிட்டர்ன் கிடையாது. நீ போயிட்டே வேற ஒரு பாதையில மார்க்கம் தப்பி போன நட்சத்திரமாய் இருப்பாய். And you shall be a wandering star because you are going getting drifted away from God. அருமையானவர்களே, உங்களுடைய ஞானஸ்நானம் சரியா? Whether your baptism is correct. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Coming to Acts of Apostles chapter 19. இரண்டாம் வசனத்திலே The second word. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது When you have believed. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Have you received the Holy Spirit of God in you? அவங்க சொன்னாங்க அப்படி ஒண்ணு நாங்க கேள்வியே படல. But that people said we have not listened anything like Holy Spirit. அப்ப அவங்க கேட்காங்க என்ன ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றீங்க? What type of baptism you received? அந்த ஞானஸ்நானத்தை கரெக்ட் பண்ணி வேற ஒரு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு And when they were corrected, give another baptism. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். The Holy Spirit descended upon them. உன்னுடைய ஞானஸ்நானம் சரியில்லாத பட்சத்திலே உன்னுடைய ஜீவியம் சரியில்லாத பட்சத்திலே அபிஷேகம் இறங்காது. And you if it correctly not been baptized, your life is not patterned, there will not be anointing. பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Maybe any person, but he must undergo baptism. 2-3 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில கம்யூனியன் சர்வீஸ் வைத்தோம். Before 2-3 weeks we have holy communion. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் பங்கெடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தோம். But I said the people that are not yet baptized cannot be partakers. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, எனக்கு ராபோஜனம் கொடுப்பீங்களா? One sister came, will you give me the bread? ஞானஸ்நானம் எடுத்திருக்கியான்னு கேட்டேன். I asked whether you be baptized. நான் CSA ல முன்னால எடுத்திருக்கிறேன். In CSI I had இந்த baptism. திசையிலே வந்துட கூடாதுன்னு சொன்னேன். I said you must not come to our side. என்ன இப்படி ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய சர்ச் சவுத் இந்தியா சர்ச்சில் நான் எடுத்திருக்கேன். நீ சர்ச் சவுத் இந்தியாவோ நார்த் இந்தியாவோ இந்த பைபிள்லயே அது கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஞானஸ்நானம். And it is not scriptural, it is not authored by the Lord, therefore you cannot be given the holy bread. அநேகர் இப்படி தான் தாறுமாறா ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரலோகம் போலாம் நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. In perverted way some people will have some casual type of baptism, they cannot go to heaven. ஞானஸ்நானத்துல நீ சரியான விதத்துல இருந்தாதான் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை பிரகாசிக்கும். And your life shall be a glossy if you are having correctly baptism. சரியான ஞானஸ்நானம் இல்லாத பட்சத்துல If you are not having correct baptism, அவனுடைய வாழ்க்கையினுடைய நடத்துதல் இல்லாமல் போய் விடுகிறான். but there shall not be any guidance offered to him in his life. அது ஒரு பிறப்பு. There is a birth. அந்த பிறப்பு சரியில்லாட்டா திருப்பி அடுத்த வளர்ச்சியும் கெட்டு போய் தான் இருக்கும். Suppose the birth is not right, but his growth also shall not be right. ஒரு சிலர் வந்து பரலோகம் போகணும்னு ஞானஸ்நானம் எடுக்கறாங்க. Some people in order to go to heaven they want to baptism. ஒரு சிலர் For husband's sake they will ஒரு சிலர் baptize. மனைவிக்காக எடுக்கறாங்க. For wife's sake somebody will be ஒரு baptized. சிலர் வந்த உடனே கொடுத்துறாங்க. But when people are coming in they will baptize. ஒரு சிலருக்கு நம்ம பிள்ளைங்க தானே 15 வயசு ஆயிடுச்சு கொடுத்துருங்க. Our children 15 years already old. They are giving. இது எல்லாமே தவறு. But this is not scriptural. அது 15 வயசுல மனம் திரும்பாம கொடுத்தா கடைசி வரைக்கும் இந்த சபையில தான் இருக்கும். ஆனா மனம் திரும்பாத ஒரு ஆளாவே சபையில இருக்கும். But at 15th age if you are baptizing without repentance he shall be forever without repentance. இங்கேயே இருந்தாலும் மனம் திரும்பி சிலுவையை பார்த்து அழாத பட்சத்துல ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. Suppose he may be here for 15 years but he must look to the cross, cry profusely for his sin, then he must be அதுக்கு பின்பு தான் ரட்சிப்புங்கற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுக்கு உண்டாகிறது. The salvation is dawned upon him further the baptism only. ஒரு தேவனுடைய பிள்ளை சிலுவையை பார்த்து அழ வேண்டும். And a person child of God must look at the cross and cry. பிறந்த குழந்தை அழாம இருந்தா எல்லாரும் துக்கப்படுவாங்க. If a child is born not crying means it is a என் பிள்ளை அழவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. But there is a shortcoming because my child is not crying. அதுபோல Likewise நீ மறுபடி பிறந்தால் நீ சரியான விதத்துல சிலுவையை பார்த்து கதறி கதறி அழுதினேதான் உன் லைஃப்ல நீ முன்னேறி போவாய். Suppose you have correct type of repentance when you look into the cross and you must profusely cry before Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதுமா? Is it enough that if he been baptized in water? அடுத்து அவனுக்குள்ளே அந்த ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறான். And after the baptism when he come out of the water that he's been likened connected with the likeness of resurrection. ரோமர் 6 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனத்தில் நீங்கள் 3-4 இதில் நீங்கள் பார்க்கலாம். Romans 6 chapter 4th and 5th verses you can see.
அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவன் இணைக்கப்படுகிறான். And he is been connected with this resurrection when he is coming out of the ஞானஸ்நானம் water. பெற்ற உடனே அந்த Dress நனைந்து விடுகிறது. But when we are baptized, the water is அதுக்கு பின்பு இவன் வெளியே வந்து மற்றொரு உடையை உடுத்துகிறான். when he come out of the water, he is putting some other cloth. அது எதை காண்பிக்கிறது? What does it speak of? நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலிலும் பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்ட அந்த மெய்யான அந்த புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்கிறோம். That we are putting off the old man, putting on the new man, Christness, in the likeness or image of God who created us. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். And we put on the new man is created of the likeness or the image of God. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் மட்டும் போதாது. It is not enough, not suffice. ஞானஸ்நானம் இந்த எழுத்தின் பிரகாரமான இந்த சர்ச் உன்னை அங்கீகரிக்கிறது. And literally the church will author you to be a member. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பரலோகம் உன்னை அங்கீகரிப்பதை காண்பிக்கிறது. But only heaven will put his seal when you receive the Holy Spirit of God. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் And Acts of Apostles chapter 1. 5ஆம் வசனத்தில் அடுத்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. Next commandment offered in 5th verse. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமிலே காத்திருங்கள் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். And he commanded for them to tarry in Jerusalem, for the promise unto the Father must be fulfilled ஒரு upon them. தேவனுடைய பிள்ளை பிறந்தால் அவனுக்குள்ளே ஜீவன் இருக்க வேண்டும். If a child has been born, there must be a life in that body. பரிசுத்த ஆவிதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஜீவன். And the Holy Spirit is the life imparted to the New Testament. இயேசு மரித்தார், Jesus died, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். but he was brought alive. எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார்? How he was quickened. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். And the Spirit that quickened Jesus from death. இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. Acts of Apostles 1:5 says this is the promise offered to the fathers. அடுத்த கட்டளை நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். And secondly, you must tarry in God's foot and receive the Holy Spirit. சரியான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் உன்னுடைய வாழ்வை மாற்றி புனிதத்துக்கு நேராக அடியெடுத்து வைக்கிறது. Correctly, you must receive the Holy Spirit of God. It shall make you to walk from holiness to இன்னைக்கு holiness. பரிசுத்தாவி இல்லாமல் நீ பரலோகம் செல்ல முடியாது. Without holiness, we can never imagine to go to heaven. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Because without holiness, no man can ever see the Lord. ஒரு தனி மனிதன் சன்மார்க்கத்தினாலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. And by righteousness alone can never behold God. சிலுவையின் மூலமாகவே அவன் ரட்சிக்கப்படுகிறான். By cross alone he is been saved. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. No other name given among the men on the face of the earth save the name of Jesus Christ that we must be saved. பாவியான மனுஷன் A sinful man பாவத்தை விட்டு விலகி வந்து and coming out of sinning ஞானஸ்நானத்திலே பாவம் போக கழுவப்பட்டு and he washed from all his sins in baptism, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வாழும் பொழுது having the assurance of forgiveness. மறுபடியும் இந்த பாவம் வந்து அவனை தாக்கும். And again the sin shall come and attack அதை him. இருந்து எப்படி ஜெயிப்பது? How can he be a victor? ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே In Romans 7:25 நிர்பந்தமான மனுஷன் நான், and he says I am a wretched man. யார் என்னை விடுதலையாக்க முடியும்? Who can deliver me? ரோமர் 7:24 இந்த வார்த்தையை பவுல் உச்சரிக்கிறார். Saint Paul says this word in Romans 7:24. நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், I am been baptized in ஆனால் water, எனக்குள்ள இன்னும் பாவம் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. but still the sin is attacking me. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் That the goodness what I want to நான் do, விரும்பாத தீமையை செய்கிறேன். but what I want not, but I am நான் doing it. விரும்புவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. I covet after one thing, but I do something else. அப்படியானால் நான் எங்கே போய் சேர முடியும்? Where can I press and go? யார் இதிலிருந்து விடுதலை தர முடியும்? Who can set me free? ரோமர் 8:2 அவர் என்ன சொல்கிறார்? Romans 8. உன்னுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று. The law of the Spirit of Christ has raised me from the law of sin and death. ஒரு மனிதனை பாக்கிலிருந்து விடுதலையாக்க பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே முடியும். And from a sinful life only Holy Spirit can totally emancipate him. இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் நீ விசுவாசி என்று சொல்லவே கூடாது. And you must not call yourself to a believer without Holy Ghost. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? What the Bible says. பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசுவை ஒருவன் கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது. Without the Holy Spirit a person can never say Christ is my God. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்ற அர்த்தம். And Messiah means Christ is the anointed one. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் A child of God means, அப்போஸ்தலர் 19:2 படி according to Acts 19:2, விசுவாசிகள் ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றிருக்க வேண்டும். and if he is a believer he must receive the Holy Spirit. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? What some of us are நான் saying. விசுவாசி ஆன போதே எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். And because I am a believer that Holy Spirit has already come into அவர் me. வந்து விடவும் மாட்டார், போய் விடவும் மாட்டார். He will not visit you and go away from you. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்காங்கிறது
என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கு. But there is a sign that you have the Holy Spirit in you. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 33 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts of Apostles 2:33. காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்து அருளினார். God poured forth this Holy Spirit that you can hear and see. பரிசுத்த ஆவி உள்ளே வரும் பொழுது When the Spirit of God comes to you, அதை பார்க்கலாம். and you can see that. பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுது அதை கேட்கலாம். When you are having the unction, you can hear that. இது இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. This is not the saying of present time. இயேசு பிறப்பதற்கு When Jesus was born, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, before 200 long years, 700 years, 700 years, இயேசு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? what Isaiah the prophet said. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28 அதிகாரம் 11 வசனத்திலே Isaiah 28:11th verse. அங்க என்ன சொல்லுகிறார்? What he said. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இதுவே இளைப்பாறுதல். And with the stammering lips, with the unknown tongue, he will speak. This is the rest I will offer. அப்பொழுதே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறுவான், அவன் அந்நிய பாஷை பேசுவான், அதுதான் அடையாளம், அதுதான் இளைப்பாறுதல் என்று தீர்க்கதரிசனம் ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. Before the birth of Christ, 700 years, the prophet uttered the stammering lips, unknown tongues, he will be uttering. That is the rest offered to him as Holy அருமையானவர்களே, Ghost. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயலாது. In your life also, it is impossible to step into the kingdom of God without having the ribbon or the baptism in water. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவன் பரிசுத்தன் என்று சொல்ல முடியாது. Without Holy Ghost, no man can say holiness. பரிசுத்த ஆவி உன்மேல் வந்து இறங்கும். When the Holy Spirit shall come upon you, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழல் இடும். and it shall be overshadowing you. அப்பொழுது உனக்குள் உருவாக்கப்படுவது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். And it shall be called, which is formed in you, is holiness. பரிசுத்த ஆவி உன்மேல் வந்து நிழலிடும் பொழுது, இறங்கும் பொழுது, உனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய். When the Holy Ghost is overshadowing you, then something will be formed in you, then you are called a holy man. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு கை தட்டுவதற்கோ நிரம்புவதற்கோ குதிப்பதற்கோ மாத்திரம் அல்ல. And the Holy Spirit is not just to clap hands, to jump or yell and shout forth. பரிசுத்த ஆவி அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. But that is the beginning stage of our life. இல்லாவிட்டால் அது ஒரு போர்ஷன். And it is the first portion. ஆனால் பிரியமானவர்களே, Oh beloved, இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது when the Spirit of God comes, உன்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். He changes all our characters. உன்னுடைய புத்தியை மாற்றுகிறார். He's changing our thinking. உன்னுடைய எண்ணங்களை மாற்றுகிறார். All the thought is உன்னுடைய changed. உணர்வுகளை மாற்றுகிறார். Senses are changed. உன்னுடைய சரீர அழகை மாற்றுகிறார். The beauty of the body is changed. உன்னை பிரதிஷ்டை உள்ளவனாய் மாற்றுகிறார். Makes you a consecrated man. எழுத்தின் பிரகாரமாக நீ அழகும் வேண்டாம், சௌந்தரியம் வேண்டாம் என்று நீ தியாக பிரதிஷ்டைக்குள்ளே வருகிறாய். And literally you will come to a plane in which no comeliness of beauty in me. இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது When the Holy Spirit comes in, அங்க மேக்கப் கிடையாது. there is no makeup for you. அங்க டெக்கரேஷன் கிடையாது. No decoration on us. ஏனென்றால் நாம் வணங்குகிற தெய்வம் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடு அடைந்தவர். அவரை பின்பற்றுகிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? And because our God for our salvation, he was marred, no comeliness and beauty in him, we must follow him. அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Because the beauty is vain, comeliness also is vanity. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? The Holy Spirit comes upon you. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். And we are going to get a transfiguration because we are acquiring glory upon glory by transformation. பரிசுத்த ஆவி உள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே மகிமையின் மேல் மகிமை, ஒரு மறுரூபம் உண்டாகிறது. But when the Holy Spirit coming upon you, there is a transformation from glory upon ஒரு glory. மனிதனுடைய கோபம் மாறி போய் விடுகிறது. The anger is going to go. அவனுடைய வேகம் மாறி போய் விடுகிறது. The speed is going to அவனுடைய recede. இச்சை கட்டுப்படுத்தப்படுகிறது. The lust is being brittled. எல்லாமே அவனை கடிவாளத்தில் போட்டு பிடித்தது போல மாறி விடுகிறான். And he has been brittled to the bit and he has been controlled. பவுல் எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? You know what was the cruel man was Paul. அவனை அப்படியே ஆவியானவர் மாற்றினாரே. The Spirit of the Lord radically changed him. அவன் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினபடியாக ஏறி வந்த ஒரு ஆள். And he was a person coming to persecute, torment the saints. அவ்வளவு ஷார்ட் டெம்பரான ஒரு ஆள். He had a fit of anger in him. ஆனா கர்த்தர் அவனை அப்படியே சாந்த சுரபியாய் மாற்றினார். God modeled him as a very meekest man. கல்ல தூக்கி எறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி காலை பிடிச்சு நாய் போல இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டாங்க. மறுபடியும் அதே இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணி விட்டு போய் விட்டான். And he was stoned to death and he thought him to be a person dead like a dog, but he was coming back to sermon again. எப்படி அவனை அப்படி How God could change him like this? இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. This is the power of the Holy Spirit. ஆவியில நிரம்பி விட்டு சுபாவம் கெட்டு போயிருந்தால் நீ நிரம்புவது அபிஷேகம் அல்ல. Suppose you have the unction of the Spirit but character not changed, means not a correct Holy Spirit. இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவிக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். Or it implies that you are not in obedience to Holy Ghost. ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். Do not
not quench the Spirit of இந்த God. பரிசுத்த ஆவி வரும் பொழுது When the Spirit of the Lord comes உனக்கு upon நல்ல you, ஆலோசனை கிடைக்கும். and shall be giving good இந்த counsel, ஆவியானவர் உன்னை ஏவுவார். and He will inspire you, இந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். He will guide you. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீ அழிக்கலாம். You shall be able to mortify the deeds of the இந்த members. ஆவியின் சிந்தை வரும் பொழுது நீ சமாதானமாய் இருப்பாய். And when the thought or mind comes of the Spirit, you shall be peace. இந்த ஆவி வரும் பொழுது When the Spirit comes you, உன்னால் முடியாததை அவர் செய்ய ஆரம்பிப்பார். and He shall be performing you are unable to do. பலத்தினாலும் அல்ல, Not by might, பராக்கிரமத்தினாலும் அல்ல, neither by strength. என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். but God says, by my power everything is உன்னால possible. எது முடியல நீ தடுமாறுறியோ ஆவியானவர் வந்து அதை ஜெயமாய் மாற்றி தருவார். You are unable to do something, it is impossible, God shall make it possible. பலத்த சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். The mighty enemy shall be raging வெள்ளம் against. போல சத்துரு புறப்பட்டு வருவான். He shall be flooding against your life. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் When you have the anointing of the Lord, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் உனக்குள்ள இருந்து கொடியேற்றுவார். and He shall be raising up a banner as a victory for you. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு அபிஷேகம் இருக்கிறது, அபிஷேகம் தேவைப்படுகிறது? How many of you are having the Holy Spirit? How many are needful of it? உங்களில் அநேகர் பரிசுத்த ஆவியை செயல்பட விடுறதே இல்ல. Many people are not making it to operate within you. பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிக்கிறோம். You are resisting the Holy Spirit. எல்லாம் முழங்கால் போடுனா நீ அப்படியே சிலம் மாதிரி உட்காருவ. And you are like a statue be seated when you are told to kneel down. எல்லாரும் ஆவியில நிரம்பும்போது உனக்கு ஏன் தான் அந்த என்ன வந்துச்சுன்னு தெரியாது, உன்னை அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருவாங்க. And somehow He will make you to inoperate when all the people are receiving the ஆனா நீ Holy Spirit. அபிஷேகம் பெற்ற ஆளு. But you have received Holy Spirit. என்ன நடந்தது? What had happened to நீ you? பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறாய். You are resisting to the core. The Holy இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிறாய். Or else you are quenching the Spirit. இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்துகிறாய். Or else you are grieving the Holy Ghost. இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை அடக்குகிறாய். Or you are controlling or limiting the Holy Ghost. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. Because you are a great person. உனக்கு வந்து Dress அழுக்காயிரும். Your dress shall be இந்த அயனிங் போய்டும். Oh, the ironing shall be going. அயனிங் போறது இல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவி போயிடுச்சு. The Spirit has gone, not your ironing. உனக்கு வந்து இப்போ வந்து ஸ்டைலா எழும்பி போகணும். ஏன்னா வெளியே போகும்போது உனக்கு கை கால்லாம் அழுக்காயிர கூடாது. ஆனா யாக்கோபு அப்படி அல்ல, கால் தொடைச்சங்கு சுளுக்கி நொண்டி நொண்டி நடந்து போவானே தவிர ஆசீர்வாதம் இல்லாமல் போக மாட்டான். But the Jacob of the past was not like you, majestically walking, but he was limping because God touched his sinew. அபிஷேகம் பெற்றவனுக்கு வியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறேன். And reason for a spirit-filled person. ஒரு மனிதன் சொல்லுகிறான், A person says, நான் அடக்கி வைத்த மட்டும் I controlled என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. and my bones were got drained. அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ அதை கண்ட்ரோல் பண்ணி அப்படி ஸ்டைலா அப்படி ஏதாவது ஒன்னு ஸ்டைல் பண்ணிட்டே உட்கார்ந்திருந்தீன்னா இந்த அபிஷேகம் செயலற்று போய் உன்னுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த ஊனை பாதித்து உன்னை வியாதியஸ்தனா படுக்க வைக்கிறார். Suppose you are limiting and controlling the Holy Spirit to operate in you, that means your marrows or fatness in the bone shall be getting dry. வெளியரங்கமாக நம்ம ஆவியில் நிரம்பறதுக்கு ரொம்ப வெட்கப்படுறோம். Outwardly to have the Holy Spirit in us we are actually ashamed. அப்படி அல்ல. It is not like that. புறஜாதிகள் எப்படி மற்ற விக்கிரகங்கள் முன்னால எந்த அளவு அவங்க ஆராதிக்கிறான் பாருங்க. You see the heathen how they are prostrating before idols. நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு? And where you must be. கர்த்தர் உன்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு? From where God has brought you here. உன்னை எவ்வளவு ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். How God has elevated you. குப்பையில கிடந்த உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தார். And we were in garbage but God has brought புழுதியில you. கிடந்த உன்னையும் என்னையும் கொண்டு வந்தார். We were in dunghill but God has brought us here. பிரபுக்களோடு உட்கார வைத்திருக்கிறார். Made us to be seated with princes. இன்னும் கொஞ்ச நாளிலே மகிமையான சிங்காசனத்தை உனக்கு தர போகிறார். Once quickly God is going to give us a glorious throne. ஆனா உனக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடியாது. But now you are unable to have the unction. ஆவியில் நிரம்பறவங்களை பார்த்தா ரொம்ப அற்பமா என்ற. And you are despising contemptibly ஆவியில் looking. நிரம்பறத போய் நீ வந்து வெளியே சொல்லி சிரிச்சு காட்ற. And you are mocking at the people those are spirit filled. இதெல்லாம் உன்னுடைய பின்மாற்றத்தினுடைய உச்சகட்ட தாக்குதல். உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரம் முடியும். It is the climax for your backsliding. You are going to stop your life. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உனக்கு கட்டளை உன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார். இனிமேல் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே நீ வீசாதே, கொந்தளிக்காதே, அமர்ந்திரு என்று கட்டளையிடுகிறார். But today God has come with commandment. Today he is going to speak against your wind and the water. It shall not come and attack you anymore. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற பாரத்துக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவனை போய் அழுத்தாதே. And he is commanding to the heaviness upon you. Do not suppress him anymore. உன் வாழ்க்கையில மறுபடி போராடி உன்னுடைய மனசாட்சியை கெடுத்துக் கொண்டிருக்கிற பாவத்துக்கு அவர் கட்டளையிடுகிறார். என் மகனோடு மோதாதே. Do not make it damage to my son. Do not go and attack him by sinning. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing this? அப்படியானால் இன்றைக்கு உனக்கு ஒரு கட்டளை, நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். But there is a commandment offered to you today. You must be baptized. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive the Holy Spirit of God. நீ பரிசுத்த ஆவி பெற்றேனா உன்னை பத்தி உனக்கே கவலை இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பார். Because afterwards you need not to worry about you. Holy Spirit shall be guiding you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் How தேவைப்படுகிறது? many of us are needing the Holy Spirit today? எத்தனை
பேருக்கு காற்றும் கடலும் அதட்டப்பட வேண்டும், கர்த்தர் இன்றைக்கு முடிவுண்டாக்கணும்னு காத்திருக்கிறீர்கள்? How many of you are waiting for the wind to water to be stilled and God must rebuke? பாவத்தின் போராட்டம், The problem of the sin, பாரத்தின் அழுத்துதல், and the weightage of பலவிதமான அசுத்த வல்லமைகளுடைய தாக்குதல், and the attacking of evil forces, சில தின்மார்க்கருடைய போராட்டங்கள், the wickedness is the raging against, குடும்பத்தில் புகுந்த சந்தேக ஆவிகள், the doubting spirit in families, இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே போகணும். all this must go away from my family. நல்ல அபிஷேகத்துல நான் நிரம்பி ஜெயாலியாய் மாறணும். I must be a victor in the good anointing. அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. All people longing after this, be on the knees, shutting your eyes. இன்றைக்கு இந்த கேம்பஸ்ல இருக்கிறவங்க யாரும் அவசியம் இல்லாம வெளியே போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். And today please do not walk out to the premises, God is going to touch you and move amongst you. யாரா இருந்தாலும் சரி, Maybe any person, உனக்கு பாவ போராட்டம் இருக்கா, முழங்கால போடு. and be on your knees, there is a problem of sinning. ஏதாவது ஒரு பாரம் உன்னை போட்டு கொட்டஞ்சிட்டு இருக்கா, முழங்கால போடு. Suppose there is a heaviness or weightage upon you suppressing, now be on the knees. திரும்பவும் பாரத்தோட வீட்டுக்கு போகாத. With heaviness do not walk back home. மறுபடியும் பாவத்தோட வீட்டுக்கு போயிராத. Do not walk back with sin. அது உன்னை ஃபாலோ பண்ண கூடாது. It must not follow after you. அத இன்னைக்கு கட்டளையிட்டார்னா உன்னை ஃபாலோ பண்ணாது. Today if God is commanding, it shall not pursue after you. தாவீது அப்னேர்ட்ட சொன்னா மீகாளை கூட்டி கொண்டு வா என்று. And God, David said to Abner, bring Michal to me. மீகாளை கூட்டிட்டு வரும்போது Michal was brought. அது வரைக்கும் அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த புருஷன் பின்னால வந்துட்டே இருந்தான். The husband was following after the wife. விடவே மாட்டான்டா. But he was not letting. அழுதுகிட்டே வந்தான். And he was crying and following out. ஒரு இடம் வந்த உடனே in a particular place. அப்னேர் சொன்னா, ஏய் நீ திரும்பி போறியா இல்லையானா? Abner's word looked unto him whether you are going to go. அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த ஆவி போய் அவன் போய் திரும்பி போய்ட்டான். And that spirit of the husband walked away from on listening. இன்றைக்கு இந்த கூட்டத்துல 9 மணிக்கு கர்த்தர் சொல்றார், உன்னோடு போராடுற பாவத்தை விட்டு நீ அவனை விட்டு விலகு, அவளை விட்டு விலகுன்னு சொல்வாரு. இனிமேல் இந்த போராட்டம் உனக்கு இருக்காது. At 9 o'clock the spirit of the Lord speak to you that heaviness or sin must not follow you and it shall be stopped. நீ விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, Not only you are going to be delivered. இனிமேல் அந்த தாக்குதல் இல்லாத வண்ணம் அபிஷேகத்தினால் நீ நிரப்பப்பட வேண்டும். And furthermore this attacking must not be upon you, you must get the infilling of the பிரியமானவர்களே, Lord. எத்தனை பேருக்கு காற்று, கடல், பாவம், பாரம் இதிலிருந்து விடுதலை வேணும்? வலது கையை உயர்த்துங்கள் பார்க்கலாம். How many of you are needing the deliverance for 4 things? Raise up your arms. நீங்க வெளியே சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுவீங்க. You may be having shame. என்ன பாவம்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது, அப்படி கேட்கவும் கூடாது. And suppose I am asking about sinning, you will not be able to say back. அது உனக்கும் தேவனுக்கும் உள்ள பகுதி. But it is a portion you have to have with the Lord. என்ன பாவமா இருந்தாலும், Maybe any type of sinning. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கர்த்தர் அதை கொண்டு வரணும். But today God must make a full end to that. கர்த்தாவே சில பாரங்கள் என்ன அழுத்துது, என்னால ஒரு கான்சென்ட்ரேட் மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, தடுமாறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை கீழே போடாதீங்க. கர்த்தாவே இந்த பாரத்தை என்னை விட்டு நீங்க முடியா கட்டளையிடும். Lord, commandments of the heaviness must go away from you. Today it must be an end to that. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஊழியத்தை குறித்து கூட உனக்கு பாரம் இருக்க கூடாது, அந்த பாரத்தை வச்சுக்கிட்டு நீ பைத்தியக்கார மாதிரி ஊழியம் செய்ய கூடாதுன்னு சொன்னார். And you must be not a lunatic person, as an insane person doing the ministry, that must not give you a heaviness. ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், One pastor said, முதலாவது நானாக ஊழியம் செய்தேன், firstly I have served myself, இரண்டாவது நானும் கர்த்தரும் சேர்ந்து ஊழியம் செய்தோம், secondly I with my God. இப்ப நான் பலவீனப்பட்டேன், கர்த்தர் தான் எனக்குள்ள இருந்து ஊழியம் செய்கிறார். Now I am a weak person, God is working in me. அவருக்கு சபையை பத்தி பாரம் உண்டு, நீ கவலையப்படாத, கர்த்தர் எல்லாம் நன்மையாய் செய்வார். And he has got the cares concerning the church, he will do everything. இப்பொழுது பாவத்தின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். Now God is going to unloose the chain. பாரத்தின் ஆவியை அவர் கடிந்து கொள்ள போகிறார். He is going to rebuke the weight. உன்னோடு போராடின அந்த காற்று மறுபடி வந்து மோதுதே, இயேசுவின் நாமத்தில் அதுக்கு கட்டளையிட போகிறார். God is going to rebuke the wind that is raging up against you. மறுபடி இந்த துன்மார்க்கருடைய தாக்குதல் இருக்கு, இனிமேல் அந்த துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. Once again you look into the wicked person who is against you, he will not be seen anymore in your life. இப்பொழுது ஆவியானவருடைய நேரம் பிரியமானவர்களே, the time of the Holy Ghost in work. இது ஆவியானவர் கொடியேற்றுகிற நேரம். It is the time he must raise up the victory banner. யாரும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றாதீங்க. Please do not resist the Holy Spirit, any of us. யாரும் பரிசுத்த ஆவியை அவிச்சு போட்றாதீங்க. Please do not quench the Holy Spirit, any of us. யாரும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. None of us grieve the Holy Spirit. யாரும் பரிசுத்த ஆவியை கண்ட்ரோல் அடக்காதீங்க. Do not control, limit the Holy Spirit. கர்த்தாவே கொடியேற்றும் ஆண்டவரே, Lord lift up your நீ கொடியேற்றும் ஆண்டவரே, Lord lift up your raise your ஆவியானவரே கொடியேற்றும் ஆண்டவரே, Spirit of the Lord lift up your banner. திடகடபகதரபானியா ஏகடபகதபகதிடபலகதிடபானி இபாலா ஷபாலபரி விதின வாங்கராமனகதரா
அசுத்த ஆவிகள் ஓடட்டும் பிரியமானவர்களே. Evil spirit, let it depart from you. ஆமென். உன்னோடு போராடின அந்த காற்று விலகட்டும் ஆண்டவர். Let the wind be ceasing from you. அந்த உன்னுடைய படகை நிரப்பின அந்த பாரத்தின் வல்லமை, ஜலத்தின் வல்லமை ஓடட்டும். The heaviness, the burden that was filling your boat be receded. மறுபடி அந்த கெட்ட பெயரை உண்டு பண்ணுகிற ஆவியை இயேசு கடிந்து கொள்ளட்டும். Jesus rebuked the name. ரியா ரபஹரி அமாங்சே ஹட்டி பிகனமானியா திடபகத்தி டபலகத்தி டகரமானியா. ஆம். நான் சொல்லுகிறேன், Once again I say, உங்களுடைய அழைப்புக்கு ஏத்த அபிஷேகத்துல நீங்க நிரம்பணும். and you must have the anointing according to your calling. உங்களுடைய தரிசனத்துக்கு ஏற்ற அபிஷேகத்துல நீங்க நிரம்பணும். According to your revelation or vision that you must have. உங்களுக்கு கொடுத்த அந்த வெளிப்படுத்தலுக்கு ஏற்ற அபிஷேகத்துல நீங்க நிரம்பணும். And you must have the anointing according to the revelation offered by God. உங்க தலையில இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைக்கு ஏத்தவனமாய் நீங்கள் நிரம்ப வேண்டும். And you must have the filling according to the ability of your anointing. அடுத்து உனக்கு எதிராக நிற்கிற சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் அபிஷேகத்தை நீ நிரம்ப You must வேண்டும். have the anointing according to the enemy. Hallelujah. நியக்கரபஹா நியக்கரபலா ஹஷரமானியா பலபரியா ரமங்கரபலக திடபகடபகதரமானியா. ஹalleluya ஹalleluya. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Great mountain, what the wall. ஆமென். கர்த்தருக்கு செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். You shall be plain before Jerubbabel. ரேமகரபலம் ஷடபலக திடபலகதரா. Bala shabala ribaga namangare. Hey dabana. Dibiga dabakada bakatida bakada bakatida. Shidabala karabalam tidabanam shidabania. Amen. ஆண்டவரே Oh my God, நான் மிகுந்த பாவ போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறேன். then I have been captivated with grievous sinning. பலவிதமான பாரங்கள் என்னை அழுத்துகிறது. And so many weights are coming upon me. பலவிதமான காட்சிகள் என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என் ஊழியத்தில் மறுபடி சுழன்று வீசிக்கொண்டே இருக்கிறார். Many types of varied types of wind are attacking my children, my family, my ministry. என் நம்பிக்கை வீடு உடைஞ்சிருமோ, என் விசுவாச கப்பல் தகர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கிறது. I'm so afraid my house may collapse, my ministry may be seized. உடைய விட மாட்டார். God will not allow to get உன் நம்பிக்கையை உடைக்க விட மாட்டார். God will not allow your confidence. உன் விசுவாசத்தை நஷ்டப்படுத்த விட மாட்டார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். God who called you is faithful. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். God who called you is faithful. ரபலா கத்திரபங்கரபா ஹடியங்கரபலா. Hallelujah, hallelujah. Thank you Lord. Ribala bakatidabakatidabalam tidibikadabakatida. Thank you Lord. ஆமென். சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களை ஏற்றுக்கும்படியாக ஒரு கொடியை அவர் எனக்கு கொடுத்தார். And God has given me a banner or a flag to raise up my standard of truth. நீ தோற்று போன ஒரு ஆள் உனக்கு தெரியும். And you know you are a defeated person. நீ ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த கூட்டத்துக்கு நீ வந்தாய். And you came as a defeated person to this meeting. உன்னை ஜெயிச்சிட்டேன் தான் பிசாசு சிரித்துக் கொண்டே இருந்தான். Satan was laughing at you that you are ஆனா இப்ப defeated. கூட்டம் முடியும் போது அது அப்படியே ரிவர்ஸா மாறுது, காரியம் மாறுதலாய் மாறுகிறது. And everything is going to be radically changed. உன் கையில ஜெயத்தின் கொடியை கர்த்தர் தருகிறார். God is going to give you Hallelujah. a flag of victory. ஆமென். சிலபக்கத்திலபானியா. Thanks Lord Jesus. இதுவரை உன்னால் எது செய்ய முடியவில்லை என்று நீ தடுமாறினாயோ அதை உன்னை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். And you might be thinking what is impossible, God will make you to do that. கொஞ்ச நாளாக For some time there is a wrestling in you. கர்த்தர் எப்படி ஜெயத்தை தருவார்? How will God give me victory? யாரை வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்? And through whom I will get எப்படி நம்ம ஜெயிக்க போறோம், முன்னேற போறோம்? How I am going to press forward victoriously? இது ஒரு பெரிய போராட்டம். This is a great trial or wrestling. இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதில், there is an answer for your question. யாரை கொண்டும் அல்ல, not through anyone. உன்னை கொண்டே அந்த வல்லமைகளை நொறுக்குவேன். Hallelujah. That power by you. உன்னை கொண்டே குதிரையும்
நான் குதிரை வீரனை நொறுக்குவேன். Through you only God will make the horseman and the chariot to be bruised. பாலாபாக்கா திடக்கடபாக்கா திடபாக்கா திடபானி. Amen. ஆமென். சிடா சிடாபானியா. Chariot Lord. Horseman Lord. Ligara. ஆமென். நீங்க இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டீங்க. So far you are listening to sermon of God. இப்போ 2 நிமிஷம் நான் டைம் தரேன். ஆவியானவர் இப்போ கொடி ஏற்ற போறார். எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. I believe that spirit of the Lord is to raise the banner. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு அக்கினி உன் மேல வந்து பற்றி எரியும். The fire is going to come upon you that has not you received so far. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? What will be the result? அந்த காற்று அப்படியே அமர்ந்து போகும். The wind is going to be ceased. அந்த பாரம் உன்னை விட்டு நீங்கி போய்விடும். The heaviness shall be receding. தடைகள் மாறி போய்விடும். The hindrance shall be stopped. நீ ஃப்ரீயா இனிமே ஊழியத்திலும் ஜீவியத்திலும் முன்னேறி போவாய். You can progress. Hallelujah. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். The spirit of the Lord raise up banner. Thanks Lord. Amen. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே கதவக்கத்துடாமானியா. ஓ சத்தோரு சீறி கதவக்கத்துடாமானியா. ஓ சிதா 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 கியாரா. சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்தோரு சீறி சாராமானியா. Lord Jesus, thank you. Rekmanamana katudabania. Rehemena habinamana vara. Amen. Amen. நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். I see a vision now. ஒருவருடைய கையிலே In one person's hand அநேக கொடிகள் இருக்கிறது. there are many flags with him. ஒரு நபருடைய கையில அநேக கொடிகள் இருக்கிறது. One person has got so many banners with him. கொஞ்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறார். And he has offered to few people. இன்னும் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா இன்னும் அது வாங்குறவங்க இங்க இருக்கறாங்கன்னு சொல்லுகிறார். And he said there are so many people to purchase. ஆமென். உனக்கு கையில கர்த்தர் இன்றைக்கு ஜெய கொடி தர போகிறார். God is going to give victorious banner. நீ அதை வாங்காம போய்டாத. Don't go with ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தோரு சீறி ரிபானா ரைனாவானா. Hallelujah. Yakarabakatudamania. Yakarabakatudamania. Hallelujah. 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 Rishabalabar. Hallelujah. Hallelujah. தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. Please do not look hither thither. இது வேடிக்கை பார்க்கிற கூட்டம் கிடையாது. It's not time to look here and நீ there. கண்ணை மூடி கர்த்தர்ட்ட இருந்து கொடியை வாங்கு. You have to receive the flag from the Lord. கர்த்தாவே, Oh Lord, நான் தோற்றது போதும். Lord, it is enough that I am நான் விழுந்து defeated. கிடந்தது போதும். It is all I have fallen. நான் முடங்கி கிடந்தது போதும். It is enough that I am fallen. நான் இருளில் கிடந்தது போதும். It is enough I was in darkness. என்னை ஜெயிக்க வையும் ஆண்டவரே. Oh, make me a victor. நான் என்னை ஜெயிக்க வைக்கணும் ஆண்டவரே. Oh, you must make me a victor. நான் இனிமேல் தோற்று போய் வாழ விரும்பவில்லை. I don't want to have a defeated life. தோற்று போன ஊழியம் செய்ய விரும்பவில்லை. To have a defeated ministry. யாராபாகத்துடாபாகத்துடாபானியா. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. ஆமென். சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் ஓ சத்தோரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும்
வெள்ளம் போல் வந்தாலும் ஆமென் ஆமென். நீ ஒரு பேப்பர்ல கூட எழுதி வைத்துக்கொள். And you can write down in a piece of paper. இல்ல பைபிள்ல ஒரு பக்கத்துல எழுதி வைத்துக்கொள். In a paper you jot down in your Bible. கர்த்தர் உன்னோடு திட்டவட்டமாய் பேசுகிறார். நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். I will make you a victor, God says. நிச்சயமாய் நான் உன்னை அழைத்தவர் உன்னை தோற்று போக விட மாட்டேன். I who have called you will not make you a defeated person. இப்பொழுது உனக்கு விரோதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், இதை சாதகமாய் மாற்றுவேன். I will make Hallelujah. all the environment. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? Believing that. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. ஆமென். ஹல்லேலூயா. தரபிலாரி இருடதரி விருடதரி 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 நமர்தி நமர்தரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தனமிலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிதி நமர்தரி விருடதரி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தரபிலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிதி நமர்தரி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தனமிலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிதி நமர்தரி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தரபிலாரி இருடதரி பௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி பௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தரபாரி துரிபி இருடதரி பௌரிஷரி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தரபிரி துரிபி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. ஆமென். ஹல்லேலூயா. திரபாரி துரிபி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. ஆமென் 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 ஆமென். ஆமாண்டவரே ஆமென் 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 ஆமென். தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி விருடதரி பௌரி. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்துரு சேனை வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவே. சத்து ஆமென். ஹல்லேலூயா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிதி நமர்தரி விருடதரி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிதி நமர்தரி விருடதரி விருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி விருட. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரபேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. தனமேலாரி இருடதரி விருடதரி 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 பௌரிஷரி தனமௌரியா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென்.
ஆமென் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. திராபாரே திருபிடு 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 திருபௌரி ஸ்ரீ தோனா மாரியா தனமேலாரி திருபிடு 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 தனமௌரி ஸ்ரீ தோனா மாரியா. ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் கட்டளையிட்டிருக்கிறார். காற்றும் கடலுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் போராடினதான எல்லா போராட்டங்களுக்கும், பாவத்தின் போராட்டத்திற்கும், பாரத்தின் போராட்டங்களுக்கும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அது அப்படியே ஆயிற்று, அது அப்படியே ஆயிற்று. ஹalleluya 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 ஹalleluya. தொரபெலாரியோட தரிபிரோட 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 தனமாவரி செடி தொரபாவரியா. இனி உனக்கு பாவம் இல்லை, இனி உன்னை பாரப்படுத்த முடியாது. அவர் உனக்கு ஜெயம் தந்திருக்கிறார். ஹalleluya. அதற்காக கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். உன்னத பலத்தை உனக்கு தந்திருக்கிறார். உன்னத பலத்தினால் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பலத்தினால் உன்னை பலனடை பண்ணி இருக்கிறார். ஆமென் ஹalleluya. துருபிரிருதுரபௌரிஷடி தனமாவரியா. அருமையானவர்களே, சமயம் நின்று கொண்டு போகிறபடினால் கூட்டத்தை நிறுத்துகிறோம். ஆனாலும் இரவிலே காத்திருப்பு உண்டு. நீங்கள் காத்திருந்தால் இன்னும் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடையும்படியாக எருசலேமிலே காத்திருங்க என்று எழுதப்பட்டதான சத்தியத்தின்படி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் உங்களை பலப்படுத்துவது, பலத்தின் மேல் பலனடை செய்வது, பலத்தின் மேல் பலனடை செய்வது. அதற்காக இரவு நடக்கிற காத்திருப்பு கூட்டத்திலே நீங்கள் காத்திருந்து உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலத்தினால் பலனடையுங்க. நீங்கள் ஜெயாளிகளாய் மாறலாம், ஜெயாளிகளாய் ஜீவிக்கலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். சீயோன் எருசலேம் நம்முடைய சொந்தமாகும். நித்தியத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிற விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு உனக்கு பலன் உண்டு. உன்னை கர்த்தர் பலனாளியாய் மாற்றி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் நம்ம விடுதலாக்கி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று எழுதப்பட்டது போல கர்த்தர் எல்லாரும் பலவான்களாக்கி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசின தாசனங்கத்திற்கு கரங்களுக்கு பாவித்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா பாரங்களும் விடுதலாக்கி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆஸ்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனுடைய 2ஆம் நாள் மாலையிலும் நீ வல்லமையோடு இறங்கி வந்ததுக்கா ஸ்தோத்திரம். நீ வல்லமையோடு இறங்கியது ஒவ்வொரு நீ ஆசீர்வதித்ததுக்கா ஸ்தோத்திரம். முதல் பகுதியெல்லாம் ஆவியானு நடத்தி மகிமையாக மாட்டி தந்தீர். தேவனுடைய ஆலோசனை நீ கட்டளையிட்டதுக்கா ஸ்தோத்திரம். இப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக எங்களை சொல்லி தந்ததுக்காக நன்றோடு மயப்படுத்துகிறோம். இந்த பாவ உலகத்தில் அழிந்து போகாதபடி, பாவ உலகத்தின் பிசாசின் வல்லமையில பிடிக்கப்பட்டு அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு அழிந்து நரகத்து போய்விடாதபடி, எப்படி ஆயினும் இந்த பாவம் நிறைந்த அநியாய அக்கிரமம் நிறைந்த உலகத்தை விட்டு அக்கறை என்கிற அந்த பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகும்படியாக நீ இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. பாவ கிரியினால அழிந்து கொண்டிருக்கிற மனுஷருக்கு மனந்திரும்பலை நீ கட்டிட்டதுக்காக ஸ்தோத்திரம்.
பாவ சுபாவங்களில் கட்டப்பட்டிருக்கிற மனுஷர்களை விடுவிக்கும்படியாக முழுக்கு ஞானசம் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் அநேகர் கை கொண்டும் சரியாக ஜீவிக்காதவர்களுக்கு உணர்வை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வராதவர்களுக்கு இந்த கடந்து வரும்படியாக நீ உணர்வை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாடின துறைமுகத்தில் நான் போய் சேரும்படியாக ஜெயத்தையும் விடுதலையும் தரும்படியாக பரிசுத்தாவின் வல்லமைகளை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாவின் வல்லமை மூலமாக அது நாடின துறைமுகமாக இந்த பரலோகத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு கடந்து போகும்படியாக நீ அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காட்சிகளாகிய பொல்லாத ஆவியின் வல்லமையிலிருந்தும் ஆண்டவரே ஜலமாகிய துன்மார்க்கருடைய வல்லமையிலிருந்தும் பலவிதமான பாவ பாரங்களிலிருந்தும் விடுதலாக்கும்படியாக நீ கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த நித்திய மகிமே அடைய அந்த நோக்கத்தை நிறைவேறாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற வல்லமைகள் வந்து உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பூர்ணமான தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ இரக்கம் பாராட்டி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ அன்பு நிறைந்த தேவனாக மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாச ஒப்பு கொடுத்தவர்களுக்கு விசேஷ விடுதலை நீ கட்டிட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் எப்படியான முற்றுமாக இந்த ஆவியில் இருந்தாலும் முற்றுமாக விடலாக்கி அந்த நாடி துறைமுகத்தை கடந்து போக அவங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மட்டும் உள்ள காரியத்தெல்லாம் நீ பொருட்படுத்தி இன்னுள்ள கூட்டங்களை நீ பரிசுத்தாய் நடத்தி தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மகனையும் பலப்படுத்தும் தொடர்ந்து எல்லா கண்ணீரே செய்தாரும் மட்டும் இயற்கையெல்லாம் அங்கே அனுபவமாய் தந்ததுக்கு அன்போடு மையப்படுத்துகிறோம். நீதியானவர்கள் எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഐക്യവും നമ്മളെ എന്നോടും സകല പരിശുദ്ധവാന്കളോടും കർത്തരുടെ വർഗ്ഗം വിട്ടും ഇരുപ്പதாக. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.